ஏன் யூஎஸ்ல இருந்து நீங்க ஒரு ஆர்கிடெக்டை கூட்டிட்டு வந்து இங்க பண்ணணும்? இங்க கேப்பபிளான ஆள் இல்லையா? இந்தியாவை நம்ம ஏன் அப்படி பியூட்டிஃபை பண்ணக்கூடாது? இந்தியாவோட ஸ்ட்ரீட்ஸை நம்ம ஏன் அவ்வளவு அழகாக்க கூடாது? ஒருத்தர் இனிஷியேட்டிவ் எடுத்து அதை சொல்லி கொடுத்தாலும் அது அங்க நடக்கவே நடக்காது. So why can't we take that initiative? I want every person's individuality to be reflected on the place where they live or they work. There is a church, அது வந்து ஒரு aliens கட்டின சர்ச்னு சொல்லிட்டு probably 300 or 600 years they keep on building the church. இன்னை வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டீடைலிங் இன்ட்ரிகேஷன்ல நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. நான் ஸ்டடி பண்ண வரைக்கும் இந்தியன் ஆர்கிடெக்சர்னா என்னன்னா, இப்போ இங்க வந்து செட்டிநாடு வீடுன்னு சொல்றோம். இதே கோயம்புத்தூர் போனீங்கன்னா தொட்டிக்கட்டு வீடுன்னு சொல்லுவாங்க. ஐ வென்ட் டு பீகார், அதே வீடு இருக்கு, அதுக்கு அவன் ஒரு பேர் சொல்றான். ராஜஸ்தான்ல அப்படியே வீடு இருக்கு, அதுக்கு அவன் ஒரு பேர் சொல்றான். ஸோ திஸ் இஸ் இந்தியன் ஆர்கிடெக்சர். அந்த இடத்துக்கு நான் போனேன்னா இது சரியில்லைன்னா அதை நான் எடுத்துருன்னு சொல்லிடுவேன், இடிச்சிருன்னு சொல்லிடுவேன். ஆனா அந்த காஸ்ட் இம்ப்ளிகேஷன் கிளைண்ட்டுக்கு போகாது. நாங்க பண்ணி கட்டுற டிசைன்ல தப்பு வந்ததுன்னா we will bear. ஆர்கிடெக்சரல் டிசைனா இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கட்டும், இன்டீரியரா இருக்கட்டும், இது மூணுமே has to go hand in hand. Before excavation you have to complete the house. ஆர்கிடெக்சரல் டிராயிங்ல இருந்து எல்லா ஸ்ட்ரக்சர்ல இருந்து எல்லா என்டையர் டிராயிங்ல இருந்து இன்டீரியர் கம்ப்ளீட்டா ஃப்ரீஸ் பண்ணி முடிச்சிடணும். எனக்கு இந்த மாதிரி என் கற்பனையில ஒண்ணு இருக்கு, இதை உங்களால செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு கிளைண்ட் கேட்டாங்கன்னா அது செய்யும். நீங்க என்ன வேணா சொல்லுங்க உங்க கற்பனையில, we capable of doing. ஏன்னா அந்த மாதிரியான டீம் நாங்க வச்சிருக்கோம். ஹாய் சிவராமன், வெல்கம். Thanks for coming. ரொம்ப நாள் நம்மளும் மீட் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தோம். At last we met. And thank you for actually starting this podcast, listening to me. நம்ம என்ன ஒரு 2 months இருக்கும்ல மீட். ஆமா லாஸ்ட் மீட் பண்ணி 2 months இருக்கு. அப்போ பாட்காஸ்ட்லாம் பண்ணவே மாட்டேன் அப்படின்னீங்க. What happened? What changed? இல்லை நம்ம மீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நமக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் இருந்தது. அப்புறம் ஐ ஜஸ்ட் தாட் ஆஃப் இட், என்ன நம்மளோட வேவ் லென்த் ரெண்டும் ரொம்ப மேட்ச் ஆகுது, ரொம்ப ஜெல்லாகி போச்சு. நீங்களும் சொன்னீங்க இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் பப்ளிக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு. ஸோ ஐ தாட் ஆஃப் டூயிங் இட். நேம் என்ன சார் வச்சுருக்கீங்க? நம்ம அன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண அதே தான், ஆர்கிடெக்ட்ஸ், ARTCHITEC. அதே பேரை வச்சு. ஆமாம், ஆர்கிடெக்ட்ஸ் பாட்காஸ்ட். ஸோ இதோட ஐடியா என்ன? ஐடியா வந்து பேசிக்காக பிரிங்கிங் ஆர்ட் இன்டு ஆர்கிடெக்சர். வி போத் பிலீவ் இன் ஒரு கிரியேட்டிவிட்டி இதில் இருக்கணுன்றது. ஆர்ட் பேஸ்டு கிரியேட்டிவிட்டின்றது கண்டிப்பாக அது இல்லாத ஒரு கலை இல்லை. ஸோ ஆர்கிடெக்சரில் அது ரொம்ப ரிஃப்ளெக்ட் பண்ணணுன்றதுனால தட்ஸ் ஐ தாட் ஆஃப் கீப்பிங் திஸ் இஸ். யார் யாரெல்லாம் இந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ணணும்னு இருக்கீங்க? வி ஹேவ் அ லிஸ்ட் ஆஃப் பீப்புள், பட் அது உங்களை வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கால் யூ. நீங்களே வந்துருங்க. பட் தேங்க்யூ, இட்ஸ் வெரி ஹம்பிளிங். இட்ஸ் அ ப்ளஷர். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, நான் எப்பயும் சொல்கிற மாதிரி ஐடியாஸ் ஆர் வெரி பர்சனல். அஸ் ஒர்க்கிங் ஃபார் அவர் ஐடியா இஸ் வெரி டஃப், பட் டு பிக் அன் ஐடியா ஃப்ரம் சம்மன் ஆஸ் யங் ஆஸ் மீ. த ரீசன் வை ஐ வாண்டட் யூ டு ஸ்டார்ட் த பாட்காஸ்ட் இஸ் I was amazed the moment I entered your studio. I am an architect. Thank you. Thanks a lot. அது பார்க்கும்போது I can see there's so much of intricate detailing that goes into whatever projects you do. Like right from this thing, those things, your handles, your door handles, when I touched it, I've been in the industry for 17 years. I will just choose a handle from the thing. Then for someone to do a handle to be bespoke or custom made, and then for all the furniture and you guys do, I was like, why am I not even aware of what you are doing? And I studied in Madurai. Yeah, so அதனால எனக்கு I was like, இது ஏன் நீங்கள் வெளில பேசலை அப்படின்னா, நீங்கள் சொல்லி 15 years இதை பண்ணிட்டு இருக்கோன்னா எனக்கு தெரியவே தெரியாது. Okay. Then I thought, I am also doing successful projects, but I use social media for telling the world what I do, and sometimes I also have something else, yeah, the D Hub for Architects, where I teach business. So mostly அதுதான் பண்ணுவோம். அது பண்ணும்போதும் தி ஐடியா இஸ் டு ஸ்ப்ரெட் தி அவேர்னஸ் ஆஃப் ஹவு ஆர்கிடெக்ட் ஷுட் டிசைன், ஹவு யங் ஆர்கிடெக்ட் ஷுட் டூ, அதெல்லாம். ஸோ அதில் நம்ம உள்ளே வச்சுட்டு இருந்து குட் ஐடியாஸ் வரக்கூடாது. ஸோ தட்ஸ் வை புஷ்ட் யூ டு சே தட் நீங்கள் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு பாட்காஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. தட் இஸ் நாட் ஒன்லி யூஸ்ஃபுல் ஃபார் யூ, பட் இட் வில் ஆல்சோ இன்ஸ்பயர் லாட் ஆஃப் பீப்புள் அப்படின்னா. அண்ட் ஐம் ரியலி ஹம்பிள் தட் யூ டுக் தட் சீரியஸ்லி, அண்ட் தேங்க்ஸ் டு மகேந்திரன் சார் as well, and for making this happen, and again inviting me as your first guest. I think it's an honor. It's a pleasure to. So podcast, right? So you need to introduce to the world who we are. So I'll introduce myself basically. I'm an architect. I'm architect SSR. I'm from Chennai. I did my schooling there. College from Rengarajan Engineering College. So Madurai is always special to me. Finished in 7. After that, I did my masters in environmental design, Nottingham. Very young, I didn't have any experience when I went for masters. அங்கே போயிட்டு I finished masters. I went for urban design. I was impulsive. I changed environmental design because I couldn't relate to it. I related to it. Once I finished, I got caught in a recession, struggled for 6 months, 8 months, did all odd jobs. Then I got one work in a firm called Interiors with Art. So that's why I was very passionate with that. Okay. The firm name Interiors with Art. My boss Shailja, she's a celebrity interior designer, very good. And
brother Sanjay, he was the managing director. So I learned a lot of early stage business from them from London. So I'll always be thankful to them. Worked there for 2.5, 3 years, did a lot of prestigious projects. Came back to India 2011. Then I worked in a startup. Then I worked with giants like L&T, Sankalpan. Again, I started working with that thing, and for almost 10 years now, I've been a practicing architect, entrepreneur. I've been a CEO of a firm which had more than 150 plus people. Personally, I've done more than 350 plus projects. And currently, I am the founder of Space Mush, which is a 3-year-old design firm. And we focus on designing small spaces. Out of all the projects I do, I love designing small spaces. That's your specialty. That's my specialty, and that has something to do with my upbringing or the way I came from. And I wanted to focus on Space Mesh because I started a community called D-Hub for Architects. I told you last time. So there I teach business to other young architects. So I come from a family where I'm a first-gen entrepreneur. So அப்படி இருக்கும்போது the basic nuances of business was not taught to me by anybody in my family or any mentors, or even college. They are not teaching business, they teach the profession. So it was a bit of a struggle for 1 year, 2 years to know how to get projects, branding, marketing, negotiation, conversion, bringing up a team, the finances, taxes. So by the time I figured that out, I figured that the same problem everybody has and everyone is struggling, and the struggles of 2013 are nothing compared to what people are going through in 22, 23 after COVID. I thought அவ்வளோ நாலேஜ் வச்சுட்டு என்ன பண்ண, let me share it ன்னு சொல்லிட்டு I started a community. I've been doing it. I do a lot of workshops, go to colleges. I conduct I'm preparing a portal, architectshelpline.com ஒரு portal where anybody can become a member. They'll get all the information, and it's open for everyone, not just architects, and globally. For the general public as well. Yeah. So this is about me, and where உங்களை எனக்கு எங்கே where I struck a chord, you mentioned that you were working in US இல்லையா? You can tell me about it, like what is your journey so far? See, from my younger age I traveled a lot of industries, நிறைய இண்டஸ்ட்ரீஸில் போயிருக்கேன். பட் எவ்ரி திங் இஸ் ரிலேட்டட் டு கிரியேட்டிவிட்டி தான். என் ஸ்கூலிங் இங்கே பண்ணீங்க? ஸ்கூலிங் இங்கே டிவிஎஸில் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் ஐ டிட் மை திங் இன் தியாகராஜா காலேஜில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பண்ணேன். தெப்பக்குளம்ல. ஐம் நோவேர் ரிலேட்டட் டு ஆர்கிடெக்சர். Okay. It's all my interest, my own interest. The company where I worked, US, is the biggest creative company in the globe. அவங்க வந்து they have branches in 63 different countries. Wow. எந்த year? I traveled in 2000 to 2008 and I was there in US. எப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் ஸ்பெயினில் நடக்கும். They'll put me on Spain. அது அடுத்தது they'll throw me to Germany. அப்படி I've traveled across. How many cities you travel? Almost 20-25 countries I've traveled. All the famous countries, European, North and South American countries, European countries போயிருக்கிறேன். But I have not traveled much in Asian countries. So you are not just going as a tourist. No, I work for work. So yeah. you actually live there, and you understand how architecture design. ஆமாம், அவங்களோட கல்ச்சர் பார்த்து அங்கே இருக்கிற ஒவ்வொரு இதில் இருக்க ஆர்கிடெக்சரும் பார்த்து I got amazed by those European architecture. அதை தான் I just wanted to bring it to India. So this you did for 8 years? 8 years. So that's why now I read your profile, you have 24 countries of travel. I'm not a travel guy. I mean, I go to a place, I won't even want to go to the nearest city. அதே இடத்துல எனக்கு 3 நாள் இருக்கும். I want to be there, stay in the room, go out, have some dinner, lunch, come back, just be around the place. I don't like traveling a lot because I'm that kind of person. So the traveling is something that has yes, exactly, and that is what I wanted to bring to India. That was actually my vision to brought me back to India. இப்போ எந்த இயர் நீங்கள் இந்தியா வரீங்க? 2008 December I think I came. I started this company on 2009. Oh, immediately I started. Okay. Then I met a lot of architects across southern part of India. பெங்களூரில், சென்னையில், கோயம்புத்தூரில், எல்லா இடத்துலையும். You met architects? Yeah, I met architects. I just wanted to make a collaboration. நிறைய பண்ணோம், ஆர்கிடெக்ட்ஸோட சேர்ந்து நிறைய பண்ணோம். பட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது you didn't start as a design and build? No, we started as an interior firm, art-based interior firm. So அதில் வந்து அப்போ இருந்தே we will be doing everything artistic. So அதுதான் I just wanted to promote to architects. அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணிட்டே இருந்தோம். ஒன் பீரியட் ஆஃப் டைம் எனக்கு நான் அங்கே என்ன விஷுவலைஸ் பண்ணணும் அது இங்கே நான் ஆக்சுவலாக பண்ணலைன்னு எனக்கு தோணுச்சு. நான் அப்ராடில் என்ன பார்த்தேனோ the structures, the way it was done is not done here. So you mean to say you came back, you started, you were working, but still you felt you are not doing justice to the idea? Yeah, exactly. I'm not satisfied by myself. So இது எந்த இயர்? Probably 2016-17 we would have started
இந்த டிசைன் பில்ட் வெர்டிகல் ரே பண்ணி ரே பண்ணோம். அதுக்கு அதுக்கு முன்னாடி இட் வாஸ் வர்ணம். வர்ணம். ஸோ வர்ணம் யூ ஸ்டார்டட் இன் 9ல வர்ணமா யூ ஸ்டார்டட் வித் இன்டீரியர்ஸ். ஆமாம். மோர் ஆஃப் ஆர்டிஸ்டிக் இன்டீரியர். மியூரல், ஸ்கல்ப்சர்ஸ், ஆர்ட் ஒர்க், இன்டீரியர்ஸ் இப்படி எடுத்துட்டு வந்த கம்பெனி தான் பேசிக்காக அது. தென் வி டிராவல் டு நீங்களே டிசைன் பண்ணி நீங்களே பண்ணுறது நியூ பில்டிங்கும் பண்ணுறீங்க. யூ டூ தட்ஸ் அண்டர் த பிராண்ட் நேம் ரே. ரே. Okay, what is the idea behind Varnam? What is the idea behind Ray? See, very simply speaking, I want every person's individuality to be reflected on the place where they live or they work. Everyone is individual, right? Everyone is unique. So I want to, reflect all those people idea in the places where they actually spend, the spaces where they live. Art is a medium to express. Exactly. That's we do it in an artistic way. Either the planning, from the planning to the structure of the building, everything will be done on the basis of an like a creative concept, and it's totally artistic. Every designer, every architect, every designer is an artist. So every artist's hand is different. So I think the way we do is little different from the market what they are practicing at present. அதனால தான் சொல்லுவேன், I started Space Mesh as a small space design firm. எல்லாரும் கேட்பாங்க ஏன் ஸ்மால் ஸ்பேஸ் பண்ணுறீங்க பெருசாக பண்ணலாம். எனக்கு நிறைய நாள் ஆன்சர் தெரியாது அதுக்கு ஃபஸ்ட்டு. தென் ஐ ஃபிகர்ட் அவுட், someone pointed out or I figured out myself. Like that is how I was brought up. I was born in a housing board quarters. One room and one restroom and one kitchen where me and my brother and my mom we lived. Predominantly for the entire part of my life. The only place I left after that was my hostel in Rengarajan, which is again a small shared. Okay. All the 5 years I lived there. Then UKல போகும்போது as a student I lived in a shared accommodation with one room alone. Then I started working there. I had a studio flat in a very very expensive area where my office was. So I hate travel, so I always walk to my office or at least ஒரு less than a kilometer தான் இருக்கணும். So அங்கேயும் ஒரு studio space which had everything. So when I came back and I started designing for people, I actually don't know or I can't know how to do luxurious design at all. I cannot. Okay, I'm very stringent minimalist. And when I wanted to do something on my own, I thought ennenamo pannalam. I'm good at lot of things. I thought something that I'm passionate and I'm good and I have to do now. Okay, let us design small spaces, and that's why the name came. My daughter gave the name and all. So in your journey, that is what I see. That's why I think we struck a chord. Not because we are from Madurai or we are from Rengarajan appdi illa. But the fact that you traveled and you saw something and you came back, and when you wanted to do, you went back to the roots. So that's one thing that we were able to struck a chord. I mean, you guys are doing amazing work. Oh, thank you. இல்லை இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதே தான் எக்ஸாக்ட்லி. சி வெதர் இட்ஸ் அ லக்ஸுரி ஸ்பேஸ் ஆர் அ கண்டெம்பரரி ஸ்பேஸ் ஆர் ஃபியூச்சரிஸ்டிக் ஆர் அ மினிமலிஸ்டிக் ஸ்பேஸ், அது அந்த கிளைண்ட்டோட நெசசிட்டி என்ன இருக்கோ அதை புரிஞ்சுட்டு we do it in an artistic way. அவ்வளோதான். இட்ஸ் வெரி சிம்பிள். And travel, let's talk more about your travel. ஏன்னா your travel experience is quite unique from mine. நான் என்னோட ட்ராவல் வந்து ஐ வெண்ட் அவுட் சைட் இந்தியா ஒன்லி ஃபார் மை மாஸ்டர்ஸ். இப்போ ஸ்டூடெண்ட்டாக நாட்டிங்ஹாம் யூனிவர்சிட்டி போகிறேன். அங்கே ஐ வாஸ் தேர். அண்ட் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ஐ திங்க் ஐ ட்ராவல் டில் ஸ்காட்லாண்ட், கிளாஸ்கோ, எடின்பரோ ஒரு வாட்டி போகணும். அப்புறம் அங்கே நாட்டிங்ஹாம் சுற்றி இருக்கிற சின்ன சின்ன கவுண்டிஸ், லண்டன் அப்பப்போ வந்துட்டு போவோம். Then I went to London, and when I graduated it was a recession, so there was no space or time for enjoying. So London is where I stayed, and London is a mix of all cultures, crowd, and yes, yeah, it was very crowded and taught me a lot. In fact, on the travel, one of the things that I did was I'll never read books. அதனால same as me. நீங்களும் படிக்க மாட்டீங்க? Me too. இல்லை சீரியஸா? இல்லை I'm a good listener, but I don't read books. Okay, I started by reading story books. The Jeffrey Archer and the Don Brown இருப்பாங்களா அந்த மாதிரி, அண்ட் அயன் ரெட் அவங்களோட புக்ஸ், அந்த ஃபவுண்டன் ஹெட், அவர் ஆர்கிடெக்ட், அந்த கதையில் வர இவர் வந்து ஹாவர்ட் ராக்னு ஒரு ஆர்கிடெக்ட் இருப்பார். ஸோ ஆர்கிடெக்சர் படிக்கும்போது எவ்ரிபடி வில் சே யூ ஹேவ் டு ரீட் ஃபவுண்டன் ஹெட்னு. வை ஹேட் டு ரீட் இட் அப்படின்னா, பிகாஸ் ஐ ஹேட் டு கோ இன் அ டியூப். ஒரு பெட்டர் பார்ட் ஆஃப் த ட்ராவல், மோஸ்ட் பார்ட் ஆஃப் த ட்ராவல் வந்து எனக்கு இது இருக்காது, சிக்னலே இருக்காது. இட் வில் பி க்ரௌடட். மொபைல் இருக்காது. யூ ஹேவ் டு ஜஸ்ட் ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டார், அண்ட் யூ கான் ஸ்டார் அட் பீப்புள். எல்லாருமே மேலே ஒரு கை பிடிச்சிட்டு படிச்சுட்டு இருப்பாங்க. நான் தாட் சரி நம்மளும் படிப்போம்னா ஐ ஸ்டார்டட் ரீடிங் புக்ஸ். பட் அந்த ட்ராவலில் எனக்கு ரொம்ப இது மோர் தென் த புக்ஸ், வாட் இட் ஹேப்பன் வாஸ் அந்த மைண்ட் கேப் அப்படின்ற இது கேட்டுக்கிட்டே இருக்கும். மைண்ட் த கேப் பிட்வீன் த ஸ்டேஷன் அண்ட் த பிளாட்ஃபார்ம். கால் பார்த்து வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஐ ஃபேஸ்ட் அ ரிசெஷன் அண்ட் பிகாஸ் ஐ வாஸ் ஸ்ட்ரகிளிங் அண்ட் தென் பிகாஸ் இட் டுக் அ வைல் ஃபார் மீ டு கெட் அ ஜாப். ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் யாராவது ஒருத்தர் எனக்கு, ஏன்னா 6 months ஆஃப் ஸ்ட்ரகிள் இஸ்
சீரியஸ் ஸ்ட்ரகிள் ஃபுட் அகாமடேஷன் எல்லாமே. மை கரியர் வாஸ் அட் ஸ்டேக். ஐ வாஸ் ஒன்லி 22. அது வந்து மெட்டஃபரிக்கலாக என்ன பயமுத்திக்கிட்டே இருக்கானுங்க மைண்ட் த கேப் நெக்ஸ்ட் கேப்னு தோணும். ஆஃப்டர் 10 years when I started DHEP for architects, I said I'm doing a program for ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், 4th year ஃபைனல் இயர். ஒரு காலேஜில் கூப்பிட்டுருந்தாங்க பேச. என்ன டைட்டில் வைக்கலாம்னா எனக்கு இந்த பேர் தான் வந்தது, மைண்ட் தி கேப். மைண்ட் தி கேப் பிட்வீன் யோர் டிகிரி அண்ட் யோர் ப்ரொஃபஷன். யூ நோ லாட் ஆஃப் திங்ஸ், யூ ஷுட் பி கான்ஃபிடென்ட், but you also don't know a lot of things and there is going to be a shock there, so you need to do. So அந்த இதில் எல்லாமே இதான் சொல்லியிருப்பேன். How you should approach your masters or job, or when to start, what skills to learn, how to write, basic things that nobody else. இல்லை, that is what is required today. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து யாருமே சொல்லிக் கொடுக்குறது இல்லை. This is what is required. But நீங்கள் ஏன் why you don't read books? I mean, இல்லை, எனக்கு அந்த ஹேபிட்டே இல்லை. ஐ வாஸ் நாட் ஹேபிச்சுவல் ஆஃப் ரீடிங் புக்ஸ். சுத்தமாகவே அந்த ஹேபிட்ஸ் இல்லை. பட் as I said, I'm a good listener. என்ன போனாலும் காது எப்போவுமே கீப் மை இயர்ஸ் ஓப்பன். எல்லாமே உள்ளே வந்துடும். இது என்னையும் நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் எங்கே போனாலும் பிகாஸ் யூ ஆர் ஆண்டர்பிரனர், பிகாஸ் யூ ஆர் ஆர்கிடெக்ட், நேம் யுவர் ஃபேவரட் 3 books. ஆனால் வந்து ஏதோ அப்போ படிக்கும்போது இந்த ராபர்ட் கியோசாக்கின்னு ஒரு புக் எழுதியிருப்பார், ரிச் டாட் புவர் டாட் சொல்லுவார். அதுக்கு அடுத்த புக் அப்படின்னா ஐ லைக் அம்பேத்கர். அம்பேத்கரோட கேஸ்ட் இன் இந்தியா, அனிலேஷன் ஆஃப் கேஸ்ட் சொல்லுவார். அதுக்கப்புறம் ஃபவுண்டன் ஹெட் சொல்லுவேன். ஒன்றுமே சம்மந்தமே இல்லாத புக்ஸ். அப்புறம் தான் யோசிச்சேன், சரி முதல்ல நம்ம ஸ்டாப் பண்ணணும். யூ ஹேவ் டு சே, இப்போ நம்ம பேசினோம் ஐ டோன்ட் ரீட் புக்ஸ். நான் எப்பயும் சொல்கிறது என்னென்னா, வாட் இஸ் புக்னா, புக் இஸ் அன் கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பை சம் பர்சன். ஆல்வேஸ் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் மச் பெட்டர் தேன் புக்ஸ். ஸோ அப்படியே அது எல்லாரும் படிக்கிறவங்க எல்லாருமே வந்து தேர் நாட் அறிவாளிங்க அப்படின்லாம் கிடையாது. யூ ஹேவ் டு அசிமுலேட் தி ஐடியா அண்ட் தென் டேக் டெசிஷன்ஸ். அது வந்து செய்யணும். யூ ஹேவ் டு டேக் ஆக்ஷன். அண்ட் தென் தேர் ஆர் சம் பீப்புள் ஹூ ரைட் புக்ஸ். நிறையா விஷயத்தில் ஒரு ஃபீல்டில் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நிறைய புது தாட்ஸ் இருந்தால் தென் பீப்புள் ஃப்ரம் ரீடிங் புக்ஸ் தே கோ ஆன் டு ரைட் புக்ஸ் விச் இஸ் மச் ஹையர் தேன் ரீடிங் புக்ஸ். படிக்கிறது, அதை எழுதுறது. தென் நான் வந்து படிக்க வராதில்ல, நான் எல்லார்ட்டையும் என்ன சொல்லுவேன்னா, ஓகே we will do something throughout our இது, we'll at least try doing something, so someday someone will actually write a book about us. That's much better. Autobiography ana biography for a better part of my life I used to feel guilty for not being able to read books. But உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் I'm like, இல்ல, there is nothing to feel guilty. Depends on every individual. Yeah, so movies அப்படி ஒன்றும் பெருசா பார்க்கறது இல்லை. We are very specific on movies. On weekends we watch movies அவ்வளவுதான். Any movie, particular genre, particular அப்படி எல்லாம் இல்லை. சீரிஸ் வாங்கலாம் அந்த மாதிரி எல்லாம் இல்லை. nothing. So you don't read books, you don't do this, you travel a lot. ஆமாம், ஐ ட்ராவல் எல்லாம். உங்ககிட்ட இந்த ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அகடமிக்காக ஆர்கிடெக்சரில் சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஆர்கிடெக்சரில் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப அதுக்கும் இதுக்கும் எவ்வளவு ஒத்து போகுது, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஓகே, இப்போ இந்த ட்ராவல் அது கொடுக்குற கான்ஃபிடென்ஸ், அந்த அவுட்லுக், அதெல்லாம் தாண்டி நான் சொன்ன மாதிரி டிசைன், ஹிஸ்ட்ரி, தியரி, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், ட்ராயிங், சர்வீசஸ் எல்லாமே கற்றுத்தருவோம். ஸோ எங்களுக்கு மேஜராக ப்ராக்டிக்கலாக சொல்லி தருது டிசைன் ஆஃப் ஸ்பேசஸ். ஒரு சைஸ் எப்படி இருக்கணும், அது இருக்கணும்னு. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரளவு தெரியும், மேனுவலாக இருக்கும், ஆட்டோகேட் எல்லாமே வரும். சர்வீசஸ் வந்து கொஞ்சம் லேக் ஆகும் நமக்கு. ஓகே, அது வந்து சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து சொல்லி தருவாங்க, பட் மோஸ்ட்லி தியரி சப்ஜெக்ட்ஸாக இருக்கும், அது ப்ராக்டிக்கலாக இருக்காது. இது ஒரு மிஸ்ஸு நானே வந்து இண்டஸ்ட்ரியில் அப்பப்போ சொல்லிகிட்டு இருப்பேன். எலக்ட்ரிக்கலோ, ஒரு ப்ளம்பிங்கோ, ஸ்ட்ரக்சர்ஸோ, இதெல்லாம் வந்து தியரிட்டிக்கலாக சொல்லித்தர விஷயங்கள். எக்ஸாம்ஸு கால்குலேஷன்ஸ்லாம் இருக்கும், பட் அது ப்ராக்டிக்கலாக பண்ணுறது கிடையாது. சில காலேஜஸ்லலாம் வந்து எல்லாமே ஹேண்ட்மேட் மாடல்ஸாக எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணுவோம். வுட் ஒர்க் ஷாப், பேம்பூவில் இது பண்ணுறது, கான்க்ரீட் வச்சு பண்ணுறது, கிளேயில் பண்ணுறது, வால் கட்டுறது, இதெல்லாமே பண்ணுவோம் நாங்கள். மியூரல்ஸ் பண்ணுறது, பெரிய ஆர்ட் இன்ஸ்டலேஷன் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுவோம். பட் இருந்தாலும் மற்ற கோர்சஸோடு கம்பேர் பண்ணும்போது ஆர்கிடெக்சர் வந்து ஃபீல்டில் என்ன பண்ணுறோமோ அதான் சொல்லித்தராங்க. அது ஆக்சுவலாக உண்மை. இப்போ நீங்கள் கம்பேர் டு மெடிசனில் உங்களுக்கு அந்த ஹவுஸ் சர்ஜன் வருது இல்லையா, அந்த மாதிரி இங்கே ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இருக்குது. நம்ம பாடியை பற்றி படிக்கிறோம், அங்கே பாடியை பற்றி படிக்கிறோம். பட் இருந்தாலும் ஒரு 3-4 வருஷம் 5 வருஷத்தில் தான் ஒரு டாக்டர் பண்ண முடியல. அதே மாதிரி தான் ஆர்கிடெக்சரும். நீங்கள் என்ன தான் டிகிரி வச்சுருந்தாலும் இட்ஸ் ஜஸ்ட் டிகிரி, ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜ் தரும். இந்த ட்ராவல் அதெல்லாம் சேர்த்து ஒரு கான்ஃபிடென்ஸ் தரும். எங்கள் ஃபீல்டில் ப்ராப்ளம் என்னென்னா, சம்டைம்ஸ் ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிடுவாங்க. நம்ம ஆர்கிடெக்ட் நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்துடும். வெளியில் வந்து தான் ஆக்சுவல் லேர்னிங் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, நீங்கள் ஒரு ஆட்டோகேடில் பிளான் போடலாம், ஒரு லே அவுட் போடலாம், இல்லை ஒரு டிவி வால் போட்டால் கூட நான் சொல்கிறேன், அந்த டிவி வாலுக்கு என்ன மெட்டீரியல் வேணும், என்ன ஹைட்டில் ஒயரிங் கொடுக்கணும், எப்படி கன்சீல் பண்ணணும், அது ப்ளை போடணுமா, எம்டிஎஃப் போடணுமா, வெனீரு லேமினேட் எப்படி போடணும், அது என்ன பேட்டர்னு, கிளைண்ட்டுக்கிட்ட எப்படி அதை ஃபஸ்ட்டு கன்வின்ஸ் பண்ணணும்,
மெட்டீரியல் சூஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரியோடையோ ஒரு கார்பெண்டரோடையோ சேர்ந்து ஒர்க் பண்ணி அந்த சைட்டில் போய் மார்க் பண்ணி அவங்க வைக்கும்போது அதே மாதிரி அங்கே வர வைக்கணும்ல. இதுதான் வந்து இம்ப்ளிமெண்டிங் த டிசைன் டீட்டெயிலிங் இன்டூ சைட் இருக்குல்ல, அது வந்து ஆர்கிடெக்சர் எஜுகேஷனில் வராது. எந்த எஜுகேஷன்லையும் வர வாய்ப்பு இல்லை, ஏன்னா அது ப்ராக்டிக்கல் மிஸ்ஸு. ஸோ ஜென்ரலாக ஒரு ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட் முடிச்சுட்டு வெளில வரும்போது they can call themselves an architects. கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் ரெஜிஸ்டர் பண்ணி ஆர்கிடெக்ட்னு சொல்லிக்கலாம். இல்லை எதுவுமே பண்ணாமல் ஆர்கிடெக்சர் படிச்சுட்டு ரைட்டிங் பண்ணுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலும் they can call themselves. ஓகே, ஆர்கிடெக்ட் அண்ட் ரைட்டர், ஆர்கிடெக்ட் அண்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ், ஆர்கிடெக்ட் அண்ட் கிராஃபிக் டிசைனர், ஆர்கிடெக்ட் அண்ட் பிராண்டிங் கன்சல்டன்ட், ஆர்கிடெக்ட் அண்ட் ஆக்டர், ஆர்கிடெக்ட் அண்ட் ஏதோ ஒன்று ஃபில்ம் மேக்கர் எல்லாம். பட் இஃப் யூர் அன் ஆர்கிடெக்ட் அப்படின்னா த மெயின் திங் இஸ் டிசைன் டு இம்ப்ளிமெண்டேஷன். அந்த நுவான்சஸ், அந்த காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பண்ணுறது நத்திங் கேன் டீச் லைக் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போது உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறவங்க இன்ஃபேக்ட் லக்கின்னு சொல்லுவேன். நான் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அட்வைஸ் பண்ணுறது எல்லாமே, என்னோட கம்யூனிட்டியில் அட்வைஸ் பண்ணுறது, நெவர் ஒர்க் ஃபார் அ ப்ரமோட்டர்னு சொல்லுவேன், ஆர் அ கான்ட்ராக்டிங் கம்பெனி. ஐ வில் சே ஒர்க் ஃபார் அன் ஆர்கிடெக்ட், ஒர்க் ஃபார் அன் இன்டீரியர் டிசைனர், எனி டிசைனர், தட் இஸ் ஃபைன். ஏன்னா அந்த டிசைன் திங்கிங் டு எக்ஸிக்யூஷன் இருக்குல்ல, வித்தவுட் காம்ப்ரமைசிங். அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சேலரிக்காக வெளில எங்கேயாவது போய்ட்டு ஒரு கான்ட்ராக்டிங் ஃபார்மில் இருந்தால் இதை யூஸ் யூ ஃபார் ஆட்டோகேட் வியூ போட வைப்பாங்க. டிசைன் எங்கே டீட்டெயில் பார்ப்பேன், அது எங்கே நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு பார்ப்பேன். அது காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஆர்கியூ பண்ணுறது உங்களுக்கு வராது. ப்ரொமோட்டர் ஃபார்மில் போனால் இன்னும் போச்சு. யூ வில் மேக் மனி பட் யூ வில் நாட் மேக் குட் டிசைன். பட் ஐ ஆல்வேஸ் சே as an architect, as a designer, you should be remembered for the good designs you did. You can do anything else you want. Nobody is going to remember, appa, in 2010 he made a beautiful wardrobe. They'll say you made a beautiful bedroom for me ன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் இப்பயும் சொல்லுவோம். மை ஸ்கூல் ஃப்ரெண்ட் ராமச்சந்திரன், அவங்க வீட்டில் ஜஸ்ட் கிச்சனுக்கும் அவங்க இதுக்கும் கட் அவுட் மட்டும் வெயிடா போதும் அப்படின்னு சொன்னேன். அவன் ஒன்றும் அதை தான் சொல்லுவானே தவிர he will not do anything. ஸோ இப்போ உங்ககிட்ட இருக்கிற ஃபர்மில் இருக்கிற ஆர்கிடெக்ட்ஸ், ஐ திங்க் they are actually in a good place. I'm honestly saying, after all this discussion, if I don't say that, it will not be fair. You have a design process. You might not be an architect, but you have a design. In fact, you have a better detailing process than many architecture firms. Customizing everything, prototyping, இதெல்லாம் கற்றுக்கிறது, I don't think many firms do that. I know very handful of firms who actually experiment, who actually make models, who make prototypes. உங்களுக்கு புரியுதா? Many don't even sketch. இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. The beauty about architecture, why architects generally communicate well na, let's say I've designed a restaurant. இன்டர்னலாக நமக்கு ஃபேக்கல்டிஸ் இருப்பாங்க, பட் தேர் வில் பி எக்ஸ்டர்னல் ரிவ்யூவர்ஸ் ஆஸ் வெல். இப்போ அந்த எக்ஸ்டர்னல் ரிவ்யூவர்ஸ் யாருன்னா, லெட்ஸ் சே ஒன் ஆர்கிடெக்ட் வித் 20 years of experience who's already done 25 restaurants. அவங்களுக்கு அதை பற்றி எல்லாமே தெரியும். நம்ம நான் தாமரை ஷேப்பில் பிளான் போட்டிருக்கேன், இதான் என் கான்செப்ட்னு சொல்லி ஆரம்பிப்போம். ஒரு பெட்டலும் இது கிச்சன், இது டைனிங் அப்படின்னு ஒரு காமெடியான கான்செப்டாக இருக்கும். பட் த ஃபேக்ட் இஸ், அது அங்கே நின்று எல்லாருமே முன்னாடி கான்ஃபிடென்ட்டாக டிஃபெண்ட் பண்ணணும். ஓகே, சரி. அந்த ஏஜில் நமக்கு சர்வீசஸ் தெரியாது, ப்ராக்டிகாலிட்டி தெரியாது, கிளைமேட் தெரியாது, மெட்டீரியல் தெரியாது, பைலாஸ் தெரியாது. பட் அந்த ஃபேக்கல்டிஸ் கிட்ட தைரியமாக டிஃபெண்ட் பண்ணணும், ஊரே பார்க்கும். ஸோ உங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக வந்தால் கூட பை த டைம் 5th year முடியும் போது என்ன வேணால் பண்ணலாம். இது நீங்கள் யூ ஆர் டிஃபெண்டிங் இட் டு வெட்டரன்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ். இமேஜின் when you come out, you have to do it with a client. Now clients don't understand the field. பட் அவங்க கிட்ட ஒரு டிசைனை செல் பண்ணணும்னா, ஐ திங்க் ஆர்கிடெக்ட்ஸ் மாதிரி யாராலையும் செல் பண்ண முடியாது. கார்பரேட் கம்பெனிஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இந்த நிறைய கார்பரேட் கம்பெனிஸ் இருக்காங்க, இன்டீரியர் ஃபர்ம்ஸ், தே ஹையர் ஆர்கிடெக்ட்ஸ் ஃபார் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட். ஓகே, we can sell. அண்ட் தென் த திங் அபவுட் குரூப் ஒர்க்லாம் பண்ணும்போது நிறைய டே ஸ்காலர்ஸ் வீட்டில் போய் உட்காந்து பண்ணுவோம், நிறையா ட்ராவல். ஸோ அந்த ஜெண்டர் இதெல்லாம் இருக்காது, இன்னபிஷன்ஸ் இருக்காது. ஸோ ஆல் தீஸ் ஆர் குட் திங்ஸ். அண்ட் தியரி எக்ஸாம் மேக்ஸ் ஒரு செம் தான். ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக அந்த மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் வரும், ரொம்ப டஃப். பசங்கள்லாம் அரியர் வைப்பாங்க, நான் அரியரே வச்சதில்லை, எப்படியாவது படித்து பாஸ் ஆகிடுவேன். ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்கிடெக்சர் வி ஸ்டடி ஆல் த ஹிஸ்ட்ரி, யூரோப்பியன் ஹிஸ்ட்ரி, முகல் ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஹிஸ்ட்ரி, எல்லா ஹிஸ்ட்ரியும் படிச்சிருப்போம். ஆஃப் ஆர்கிடெக்சர் தியரி படிச்சிருப்போம். இல்லை, பட் இது ப்ராக்டிக்கல் லைஃப்க்கு எங்கே சரியாக இருக்கும்? சரி, இப்போது நீங்கள் ப்ராக்டிஸ் இவ்வளோ வருஷமாக பண்ணுறீங்க, அதுக்கும் அந்த ஸ்டடீஸ் அந்த ப்ராக்டிக்கலாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லைங்களா? எனக்கும் ஃபஸ்ட்டு என்னென்னா, படித்து முடிக்கும் போது ஒரு பயம் இருக்கும், வெளில வரும்போது என்ன பண்ணுறோன்னு. இப்போ நான் ரெட்ரோஸ்பெக்டில் பார்க்கும்போது ஐ கம்பேர் இட் வித் ஆல் தி அதர் கோர்சஸ். ஆர்கிடெக்சரில் ஒன்று வி ஹேட் அ ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் மேண்டேட்ரி. ஆல் இண்டியா டூர் இஸ் மேண்டேட்ரி, ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இஸ் மேண்டேட்ரி. யூ ஹேவ் டு கோ ஒர்க் அண்டர் அன் ஆர்கிடெக்ட் ஃபார் 6 months. அதில் ஒன்றும் பெருசாக கற்றுக்க மாட்டோம், பட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் அ ஃபர்ம் ஆப்ரேட்ஸ். சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், டசன்ட் மேட்டர்.
இப்போ ஃபைனல் இயர் தீசிஸ்லாம் வந்து யூ ஹேவ் டு டூ என்டையர் டிசைன் ஆன் யூ. நானே டாபிக் வைக்கணும். இப்போ நான் வந்து ஐ டிட் இன்டர்மோடல் டிரான்சிட் சென்டர். எனக்கு காலேஜ்லேருந்து ஒரே ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. இன்டர்மோடல் டிரான்சிட் சென்டர்னா மெட்ரோ ட்ரெயின்ஸ் அண்ட் பஸ்ட்டு வருது. என்னோட சைட் வந்து மெஜஸ்டிக் பெங்களூர். கேஸ் ஸ்டடிக்கு நான் அப்போ வந்து ஐ ஹேட் 2 சாய்ஸஸ், கால்கட்டா ஆர் டெல்லி. ஐ சூஸ் டெல்லி பிகாஸ் சீனியர்ஸ் வெதர். இங்கேருந்து ட்ரெயினில் நானே என் ஃப்ரெண்டும் ஒரு 2 நாள் அவன் மியூசியம் பண்ணான், அவன் லைட் மியூசியம் பண்ணால் அங்கே ஏதோ மியூசியம் சூஸ் பண்ணிட்டான். நான் இங்கேருந்து மெட்ரோவை பார்க்க போகிறேன். அப்போது மெட்ரோ வாஸ் வெரி ஸ்ட்ரிக்ட், ஃபோட்டோ எடுக்க கூட பர்மிஷன் கிடையாது. ஐ வெண்ட் அண்ட் சேட் தேர் இன் டெல்லி மெட்ரோ ரயில் கார்பரேஷன் ஆஃபீஸில் 2 நாள் ஒர்க் பண்ணேன். அவங்க மேடம் பேர் மறந்துட்டேன், ஷி வாஸ் த டிரெக்டர். ஃபஸ்ட் நாள் வராங்க போகிறாங்க, நான் உட்காந்துருக்கேன். அவங்க ஷி வாஸ் பிஸி, அவங்க நான் யாருன்னு கூட பார்க்கல. செகண்ட் டே போகிறாங்க, நான் சொல்கிறேன் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்கிறேன், பக்கத்தில் இருக்கோம், சொல்ல மாட்டேங்கிறாங்க பிகாஸ் சம் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் மதுரை வந்திருக்கேன். ஸோ செகண்ட் ஆஃப் லஞ்சுக்கு வராங்க, யார் இந்த பையன் ஏன் இருக்கான்னு கால் பண்ணாங்க. நான் சொன்னேன் ஐம் ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட், மதுரையிலேருந்து வரேன். டெல்லி மெட்ரோவில் கர்நாட் சர்க்கஸும் காஷ்மீரி கேட்டும் எனக்கு கேஸ் ஸ்டடி பண்ணோம். பெருசாக இது வேணால் எனக்கு டிராயிங்ஸ் ஒன்று ஃபோட்டோ எடுக்கணும்னு. இது எதுவுமே தரமாட்டாங்க. பட் ஐ ஹேவ் த கான்ஃபிடென்ஸ். ஓகே, எனக்குன்னு இல்லை எல்லாருக்கும் இருக்கும். அவங்க எப்படி பார்த்தாங்க, எதுக்கு உனக்கு என்ன கேஸ் ஸ்டடினா, இல்லை நான் இந்த மாதிரி பண்ணுறேன் ஸ்டடி பண்ணுறேன்னு சொல்லி அவங்களுக்கு செல் பண்ணி ஷி கேவ் ஸ்பெஷல் பெர்மிஷன். அண்ட் விண்டோ வந்து 5 to 5:30 மட்டும், 15 minutes கேப் தான். ஷி அப்பாயிண்டட் ஒன் அந்த ரிசர்வ் போலீஸ் இருப்பாங்களா கூட, ஏன்னா ஃபோட்டோ எடுத்தால் பிடிக்க வந்துடுவாங்க. ஸோ கூடவே எனக்கு ஒரு ஆள் அனுப்பி நான் டிராயிங்ஸ் உனக்கு தரேன்னு சொல்லிட்டு என் கூட அனுப்புனாங்க. நான் போய் அங்கே ஃபோட்டோ எடுக்கும்போதே எல்லாரும் பார்க்குறாங்க, ஏன்னா நோபடி ஷுட் டேக் ஃபோட்டோகிராஃப். இதே மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட்டு அவன் வந்து சிஎம்டிஏக்கு வந்து சென்னை சிஎம்டிஏ இப்போ போகவே முடியாது, என்னால் போகிற இதாக இருக்கும். போய் நேராக மெம்பர் செக்ரட்டரி ஆஃபீஸ்க்கு வெளியில் வெயிட் பண்ணி, அப்பாயின்மெண்ட்லாம் கிடையாது, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதோட ப்ளூ பிரிண்ட் எனக்கு வேணும்னு கேட்குறேன். ஆனால் ஐ காட் இட். அண்ட் பெங்களூரோட அந்த சைட் பிளான் வந்து பிஎம்ஆர் சிட்டியில் ட்ரை பண்ணேன், தரல அவங்க. ஓகே, மிஸ் ஆயிடுச்சு, தரல. சென்னை வந்து அதோட கன்சல்டேஷன் நான் பேர் சொல்ல முடியாது, பேக்டோர் இது யார் பண்ணுறான்னு எனக்கு தெரிஞ்சு அந்த ஆர்கிடெக்டை நேராக போய் பார்த்தா அவங்ககிட்ட டிராயிங்கும் வாங்கிட்டேன். ஆல் திஸ் அட் 21. Now that is why I was able to go to 22. இது என்னன்னா, இது எங்கே சொல்லி தருதுன்னா, யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த வேர்ல்ட் ஒர்க்ஸ். சி பேசிக்ஸ் ஆஃப் டிசைன் இதான். இன்புட் வாங்குகிறோம், ஸ்டாண்டர்ட்ஸ் பார்க்குறோம், பைலாஸ் பார்க்குறோம், கிளைமேட் இது. இப்போ உங்களை மாதிரி இப்போ ஒரு இதுவும் பெஸ்போக் பண்ணலாம், கஸ்டமைஸ் பண்ணலாம். நான் என்ன இருக்கோ மினிமலிஸ்டிக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்னோட ஏரியா வந்து நான் மாஸ்டர்ஸ் என்வாயர்மெண்டல் டிசைன் படித்ததுனால எனக்கு டே லைட்டிங், வென்டிலேஷன் தெரியும். ஸோ வாட் ஆர்கிடெக்சர் ஆக்சுவலி கிவ்ஸ் இஸ் தட் ஃபவுண்டேஷன், அந்த கான்ஃபிடன்ஸ். இது எல்லாருக்கும் இருக்கும். அண்ட் நிறைய பேர் அரியர் வச்சவங்க, இவெல்லாம் உருப்படவே மாட்டான்னு நினச்சோன்னா சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுறான். எவெல்லாம் நல்லா இருப்பான்னு நினச்சப்போ அவெல்லாம் இன்னும் நிறைய பேர். சம் ஆஃப் மை கிளாஸ்மேட்ஸ், ஐ டெல் யூ, சம் ஆஃப் தம் ஆர் ஒர்க்கிங் இன் ஆஸ்திரேலியா. ஒருத்தன் கத்தாரில் இருக்கான், ஒருத்தன் யூகேல இருக்கான். இங்கே இந்தியாவில் இருக்கிறவங்களே நிறையா பேர் தே ஹேவ் தேர் ஓன் ஃபர்ம்ஸ் ஆர் தே ஒர்க் இன் எம்என்சிஸ், டாப் எம்என்சிஸ். நிறைய பேர் ஃபேக்கல்ட்டியாக இருக்காங்க, எல்லா ஊர்லேயும் ஸ்ப்ரெட் ஆகிருக்காங்க. ஓகே, பட் தேர் ஆர் சர்டன் எக்ஸ்பெக்டேஷன்ஸில் அவுட் ஆஃப் ஆல் த பீப்புள் ஐ வாஸ் த லாஸ்ட் ஒன் டு ஸ்டார்ட் அ ஃபர்ம். ஓகே, அதாவது நான் தான் ஃபர்ம் ஆரம்பிப்பேன், அவனும் நம்பியிருக்கவே மாட்டேன். ஏன்னா என் பிளான் வந்து துபாய் போய் ஒர்க் பண்ணணும், யூகேல ஒர்க் பண்ணணும். நான் இந்தியாவுக்கு வருவேன், சென்னைக்கு வருவேன், ஃபர்ம் வைப்பேன், நான் டிஹெப் மாதிரி ஆரம்பிப்பேன், அவனும் நம்பியிருக்கவே மாட்டேன். இப்போ கூட பசங்க நம்ப மாட்டாங்க. அதே மாதிரி இவெல்லாம் வந்து சூப்பராக ஃபர்ம் வச்சு வருவான்னு நினச்சவனா ஒரு பெரிய எம்என்சியில் டாப் பொசிஷனில் அவார்ட் வின்னிங்காக இருக்கான். ஸோ யூ கேன் நெவர் ப்ரெடிக்ட், பட் எவ்ரி ஒன் இஸ் தட். அந்த கான்ஃபிடன்ஸ் இஸ் வாட் யூ கெட் ஃப்ரம் ஆர்கிடெக்சர். அண்ட் ஆர்கிடெக்சர் யூ நீட் நாட், இட் டசன்ட் எங்கே படிக்கணுன்றது அவசியம் இல்லை. See, most of the famous architects are not architects. I'll tell you, Laurie Baker is not an architect by education. If I'm not wrong, Benny Kuriakosன்னு ஒரு ஆர்கிடெக்ட் இருக்காரு, அந்த என்வாயர்மெண்டல் ஃப்ரெண்ட்லி டிசைன்ஸ் பண்ணுறவர், வெர்னாகுலர் ஆர்கிடெக்சர் பண்ணுறவர். நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் வந்திருக்காரு. அவரும் வந்து ஐ டோன்ட் திங்க் ஹி ஸ்டடிட் ஆர்கிடெக்சர், ஐ மைட் பி ராங், பட் ஹி வாஸ் அன் இன்ஜினியர் டர்ன்ட் ஆர்கிடெக்ட். ஓகே, அந்த மாதிரி. பட் ஹிஸ் டிசைன்ஸ் ஆர் ரியலி குட். இந்த மாதிரி நீங்கள் வெளியில் அந்த காலத்துலலாம் ஆர்கிடெக்சருக்கு படிப்பெல்லாம் கிடையாது இல்லை. மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் ஆர்டிஸ்ட் டு பிகேம் ஆர்கிடெக்ட்ஸ். தட் இஸ் வாட் இஸ். கம்மிங் டு ஸ்பீக் அபவுட் ட்ராவல், இப்போ நீங்கள் ஒய் ஐ எம் சேயிங் ட்ராவல் ஆகிடுனா, நீங்கள் இப்போ இந்த 24 countries போனீங்கல்ல, ஷேர் சம்திங் வேர் விச் இன்ஸ்பயர்ட் யூ டு கம் பேக் ஹியர் உங்களுக்கு. ஏதாவது ஒரு 2-3 இன்ஸ்டன்சஸ். இல்லை, ஜென்ரலாக வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ் இன்ஸ்பயர்ட் மீ அ லாட். ஸ்பெயின், இட்டலி, எவ்ரிவேர். லைக் ஸ்பெயின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எஸ்பெஷலி பார்சிலோனாலாம் நீங்கள் போனீங்கன்னா, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சிட்டி. ராம்லா ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்குது, உள்ளே போனீங்கன்னா யூ குட் சி ஆக்டிவிட்டீஸ் ஆன் போத் சைட்ஸ். கண்டினியூஸாக ஒரு நாட் ராங் 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ஸ்க்கு ராம்லா ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். அந்த அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா தெர் இஸ் அ சர்ச். எனக்கு அந்த சர்ச்சோட பேர் தெரியலை. பை த டைம் when I went there, it was been taught like அது வந்து ஒரு ஏலியன்ஸ் கட்டின சர்ச்சுன்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு ஒரு
ப்ராப்ளி 300 or 600 years they keep on building the church. இன்னை வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இட்ஸ் ஹேப்பனிங் கண்டினியூஸ்லி ஃபார் திங். ஸோ அங்கே போய் அதை பார்த்தது அந்த மாதிரியான. ஆமாம், ஐயோ அப்போ அதுதான் சொல்லேன், இட்ஸ் டன் பை ஏலியன்ஸ் தான் சொல்கிறாங்க. அங்கே நீங்கள் இங்கே தெரியலை என்னென்னு, பட் அங்கே அதுக்கு பேர் அப்படி தான். டீட்டெயிலிங் இன்ட்ரிகேஷனில் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு இதாக இருக்கும். சரி, ரஷ்யா போனீங்கன்னா அந்த கத்தீட்ரல்ஸ் ஸ்கொயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஒவ்வொரு ஸ்கொயரும் அவ்வளவு அழகழகாக டிசைன்டு. ஆம்ஸ்டர்டாம் போனீங்கன்னா யூ குட் என்ஜாய் தட் சிட்டி. ஐ ஸ்டேட் இன் டோவர், 60 miles away from London. அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்ஸ்கேப்பே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸ்கல்ப்சர்ஸோட ஒரு வாட்டர் பாடியோட அதோட லேண்ட்ஸ்கேப்பிங் அப்படியே கண்டினியூ ஆகி see that's what. அதே மாதிரி அந்த பில்டிங்ஸ் இப்போ ஆம்ஸ்டர்டாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் சேயிங், பட் எனக்கு இது நீங்கள் சொன்ன மாதிரி சரியாக தெரியும். இந்த பர்சன் ஹூ டிசைன் மாஸ்கோ வந்து ஹி டிசைன் ஆம்ஸ்டர்டாம்னு சொல்கிறாங்க. அந்த சிமிலாரிட்டிஸ் நீங்கள் பார்க்கலாம், அந்த ஆர்கிடெக்சரோட சிமிலாரிட்டிஸ் இந்த ரெண்டு கண்ட்ரிலையும் நீங்கள் சிட்டிஸ்லையும் எக்ஸாக்டாக நீங்கள் பார்க்கலாம். ஜெர்மனியில் ரோஸ்டாக்னு சொல்லி நான் ஒரு வில்லேஜ், இட்ஸ் அ வில்லேஜ். ஐயோ என்ன பியூட்டிஃபுல் ஸ்கேப்ஸ்ன்றீங்க, இந்த ரோட் ஸ்கேப்ஸ்லேருந்து எல்லாமே அவ்வளவு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வாரணமுண்டேன்னு சொல்லி ஒரு ஊர் ஜெர்மனியில், அதெல்லாம் ரோஸ்டாக்கில் நடு ரோட்டில் உட்காந்து நீங்கள் ஒரு பியர் குடிக்கிறது மாதிரியான ஒரு சந்தோஷம் உலகத்தில் வேறு எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒரு ஒரு பியூட்டி இருக்கும். அப்படி ஒவ்வொரு இடமும் அதெல்லாம் எனக்கு இப்போ நிறைய ஞாபகம் இல்லை. இட்ஸ் பீன் இயர்ஸ், 15 years. லண்டன் போனதே இல்லை. நான் டோவர் வரைக்கும் வந்திருக்கேன், லண்டன் போனது. லிஸ்பன் பற்றி ஒரு தடவை. லிஸ்பன், ஆமாம். ஆக்சுவலாக எனக்கு லிஸ்பனில் தான் ஐ ஃபெல்ட் லைக் சரி நம்ம பண்ணது போதும் அங்கே போயிடுவோம்னு சொல்லிட்டு. எக்ஸாக்ட் திங் எப்படின்னா லிஸ்பனில் ஐ வாக்ட் இன் டு அ ஸ்ட்ரீட். வேறு நான் சொல்கிறது மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப் அந்த சைட், ஒரு ஸ்ட்ரீட்ஸ்கேப். அந்த 4 ரோடு சந்திக்கிற இடம், ஒரு சைடு ஃபுல்லாகவே ஒரு மானுமெண்டல் ஸ்கல்ப்சர்ஸு. ஃப்ளோரன்ஸில் போனீங்கன்னா யூ குட் சி அந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல் இது கண்டினியூட் அலாங் வித் த க்ரீனரி. போய் 2 பெரிய ரோடு, 2 பக்கம் ஒரு ஹியூஜ் ஸ்கல்ப்சர்ஸ், நடுவில் ஒரு இது கண்டினியூ பண்ணி அதுக்கு அடுத்த சைடு 3 ரோடு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக ஆர்டிஸ்ட் உட்காந்து நீங்கள் போனீங்கன்னா இது எந்த ஸ்கேப் வேணுமோ அப்படியே கையில் ஸ்கெட்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதோட இன்னொரு சைடு ஒரு ஸ்லோப்பி ரோடு, அதில் ஒரு ட்ராம்ப் அப்படியே ஓடி வந்துகிட்டு இருக்கு. சி இட்ஸ் அந்த இடத்த பார்த்துட்டு ஐ ஃபெல்ட் லைக் போதும். என்ன பிளேஸ் அது, அந்த ஸ்கொயர் பேர் என்ன? ஃபர்காட், ரொம்ப வருஷம் ஆச்சு. ஐ திங்க் ஐ ஹேவ் ஒரு பெயிண்டிங் ஒன்று, ஒரு லென்த்தி பெயிண்டிங், ஒரு எல்லோ கலர் பெயிண்டிங் ஒன்று. ஐ வில் ஷோ யூ. ஸோ ட்ராம், யூ ஹேவ் ஆர்டிஸ்ட், யூ ஹேவ் ஸ்கல்ப்சர்ஸ் அண்ட் சிட்டி. அந்த ஸ்கேப். ஸோ அப்போ வாட் டிட் யூ ஃபீல் ஆர் வாட் வாஸ் த தாட்ஸ், வாட் மேட் யூ டு ஆக்சுவலி? இல்லை, இது எனக்கு ரொம்ப நாளாகவே இருந்த தாட் தான், இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் வாட் அஸ் யூ ஆல்வேஸ் சே, ஒரு நார்த் ஸ்டார் விஷன் ஒன்று சொல்லுவீங்க இல்லைங்களா? தட்ஸ் வாட் மை நார்த் ஸ்டார் விஷன் இஸ். இந்தியாவை நம்ம ஏன் அப்படி பியூட்டிஃபை பண்ணக்கூடாது? இந்தியாவோட ஸ்ட்ரீட்ஸை நம்ம ஏன் அவ்வளோ அழகாக்கக்கூடாது? See, we have to educate people. நம்ம ஒருத்தர் இனிஷியேட்டிவ் எடுத்து அதை சொல்லி கொடுத்தாலொழி அது அங்கே நடக்கவே நடக்காது. ஸோ why can't we take that initiative? ஒரு ஸ்ட்ரீட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற சின்ன பில்டிங்காக இருக்கட்டும், இட் டசன்ட் மைண்ட். அது வந்து ஒரு பெரிய ஸ்கைஸ்கேப்பராக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. லெட் இட் பி a unique building. ஒவ்வொரு பில்டிங்கும் அழகாக இருக்கட்டும், அந்த ஸ்ட்ரீட்ஸ்கேப் அழகாக இருக்கட்டும், அதை ஏன் நம்ம பண்ணக்கூடாது? ஸோ தட்ஸ் மை நார்த் ஸ்டார் விஷன். இது போக we have to start a community. அது எப்படின்னா உள்ளுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா இட் ஷுட் பி லைக் டோட்டலி மைண்ட் ப்ளோயிங். உங்கள் மனசுக்கு என்ன இப்படியெல்லாம் இருக்கணும்னு ஒரு கற்பனையில் இருக்கீங்களா, அதெல்லாம் அந்த அந்த இதில் இருக்கணும். ஒரு ரோ அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி நீல நீளம் அப்படியெல்லாம் வேண்டாம். அந்த மனசுக்கு பிடிச்சது மாதிரி ஒரு ரசிக்க முடிஞ்ச ஒரு இடமா அதை we have to design. ஸோ இந்த மாதிரி கம்யூனிட்டிஸ் அக்ராஸ் இந்தியா எல்லா சிட்டிஸ்லையும் கிரியேட் பண்ணணும். இதுதான் மை நார்த் ஸ்டார் விஷன். இந்த மாதிரி this is where you are traveling. எல்லாமே வந்து இப்போ நீங்கள் பண்ணுற எல்லாமே towards that ஒரு மைல்ஸ்டோனாக அப்படியே போயிட்டு இருக்கு. ஆமாம். ஒன் இன்ட்ரெஸ்டிங் திங் யூ டாக்ட் அபவுட் தட் கம்யூனிட்டி. ஓகே, எனக்கு அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். லைக் வாட் கைண்ட் ஆஃப் கம்யூனிட்டி, ஹூ ஆர் த பீப்புள், அவங்க என்ன பண்ண போகிறாங்க? சி ஐல் டெல் யூ. இங்கே இந்தியாவில் பெங்களூரில் ஒரு ப்ராஜெக்டில் சொல்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் த ப்ராஜெக்ட். இட்ஸ் அ ஹியூஜ் ப்ராஜெக்ட் வேர் தேர் இஸ் அ மேன்-மேட் லேக் இன் த சென்டர் ஆஃப் த ப்ராஜெக்ட், which is done by an American architect. Sutti, they have a 7-star hotel, oru Asia's biggest shopping mall, 2000 residential units of beautiful houses, ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். இந்த மாதிரியான ஒரு கம்யூனிட்டி நான் சொல்கிறேன். எவ்ரிதிங் இஸ் டிசைன்ட். அதாவது இப்போ ஏன் யூஎஸ்லேருந்து நீங்கள் ஒரு ஆர்கிடெக்டை கூட்டிகிட்டு வந்து இங்கே பண்ணணும்? இங்கே கேப்பபிளான ஆள் இல்லையா? இருக்காங்க. we can do, பட் அதுக்குண்டான திறமையை நம்ம வளர்த்துக்கணும். As you said, academically I'm not an architect, but I have that vision. இப்படி பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்குது.
அதை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறோம். இது நம்ம ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. we can do try. So who all can be part? Architects can be part of it. Everyone, whoever has an artistic sense can be a participant in. So probably this podcast is one of your initial steps to bring together, share ideas and basically architects and artists to bring both of them. That's architecture. Architecture is ARTCHITCTS or நடுவுல T. That's actually a very nice and unique name. எனக்கு என்னன்னா we as architects இல்ல லைஃப் லாங் எங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா எங்களை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டாங்க. பீப்புள் டெல் அஸ் ஆர் யூ அன் ஆர்கிடெக்சர் அப்படின்னு. இல்லை ஐ அன் ஆர்கிடெக்ட், ஐ டூ ஆர்கிடெக்சர். ரெண்டாவது அக்ரிகல்ச்சர் பண்ண போறியான்னு கேட்டிருக்காங்க, லிட்ரலாக என்ன கேட்டிருக்காங்க. அண்ட் நோபடி வில் நோ டு ஸ்பெல் இட் கரெக்ட்லி. நான் ஒரு தடவை ஸ்டேஜில் நான் எப்பயுமே என் பேர் எழுதும் போது ஃபுல்லாக எழுதுவேன் ஆர்கிடெக்ட் SSRன்னு போடுவேன். அது ஏன்னா ஒரு ஸ்டேஜில் AR டாட் இது SSRன்னு போட்டிருக்கேன். அவன் சொல்லும்போது ஆர் சிவராமன்னு சொன்னாங்க, RSSRன்னாங்க. ஏன்னா RSSR அவன் ARன்றது ஆர்கிடெக்ட்னு தெரில. நம்ம என்ன நினைக்கிறோம், DR போட்டால் டாக்டர் மாதிரி தெரிஞ்சிடுவோம் அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் சரி தட் ஆல்சோ ஹேஸ் அனதர் இது SEOக்காக வைக்கிறது. பட் இருந்தாலும் அந்த ஆர்கிடெக்ட்னு சொல்லி ஆகணும். நீங்கள் ஆர்ட்கிடெக்சர்னு சொல்லும்போது நான் யோசிச்சதுக்கான காரணம் ஆர்கிடெக்சரே யோசிக்க மாட்டாங்க, இவர் என்ன ஆர்ட்கிடெக்சர்ன்றாரு. இட்ஸ் அ குவைட் காம்ப்ளிகேட்டட் வேர்ட். அது எத்தனை பேருக்கு புரியும்னு எனக்கு தெரியல. பட் ஐ திங்க் I'll tell you something. If there's the idea is true, if there's a purpose is true, and you keep working towards the purpose, every day you keep doing one thing and you're able to collect like-minded people who are also coming together for the purpose. Name actually doesn't matter, you will make the name சவுண்ட் குட். பெஸ்ட் எக்ஸாம்பிள் என் லைஃப்பில் டிஹப். நான் பேர் வைக்கும்போது டிசைன் ஸ்டார்ட் அப் ஹப்னு வச்சேன். ஆர்கிடெக்ட்ஸ் இல்லை அதில். அப்புறம் தான் சரி ஆர்கிடெக்ட்ஸ் செட் பண்ணுவோம், ஏன்னா நான் ஆர்கிடெக்ட்ஸுக்கு தான் பிஸ்னஸ் சொல்லி தரேன்னு அது ஷார்ட்டாக DHubன்னு வச்சேன். DEHU. இப்போயே நிறைய பேர் டி எழுதிட்டு ஹப்பு போடுவாங்க, ஹைஃபன் வரும், அது ஸ்மாலாக கேப்ஸாக எனக்கு எல்லாமே இருக்கும். பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் த திங் பிகேம் அ வேர்ப். ஓகே, இந்த மூவியில் சொல்லுவாங்க, இந்த சோஷியல் நெட்வொர்க்னு ஒரு மூவியில் அந்த ஃபேஸ்புக் ஆரம்பித்த கதையை பற்றி ஒரு படம். ஓகே, அதில் வந்து அந்த 2 ஃபவுண்டர்ஸ் பேசும்போது டிட் யூ நோட்டீஸ் ஒரு பொண்ணு வந்து இப்போ நம்ம சொல்லுவோம்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பிகேம் அ வேர்ப். அந்த மூவியில் சொல்லும்போது FB மீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது எனக்கு ரொம்ப நாளாக தெரியும், நான் கான்ஷியஸாக பண்ணல. பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் DHub வில் டேக் கேர் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. DHubல டிஸ்கஸ் பண்ணலாம் இதை. நாங்கள் எங்கே பண்ணோன்னா DHubனா ஒன்றும் பெருசாக ஒரு வாட்ஸ்அப் குரூப், அவ்வளோதான். என்கிட்ட ரெஜிஸ்ட்ரி கிடையாது, ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, மெம்பர்ஸ்கிட்ட காசு வாங்குறது கிடையாது. இன்ஸ்டாகிராமில் ரீல் போடுவோம், காலேஜில் போவோம், ஏதாவது பண்ணுவோம். வாட்ஸ்அப் குரூப் ஒரு 10 இருக்குது, ஏதாவது கேள்வி கேட்டால் பதில் வரும், அவ்வளோதான். எனி ப்ரமோஷன்ஸ்லாம் கிடையாது. DHubனா ஒன்றும் இல்லை, ஒரு வாட்ஸ்அப் குரூப். அதில் வி கிரியேட்டட் அன் இம்பேக்ட். நிறையா கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கோம், எஜுகேஷனல் இது பண்ணியிருக்கோம், நிறையா பண்ணுறோம். அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் லைக் மைண்டட் பீப்புள் லைக் மீ ஹூ ஆர் பேக் எண்டில் ஒர்க் பண்ணுறாங்க. நான் ஃபேஸ்ன்றதுனால தெரியுது. பட் தட் அந்த DHubன்ற வேர்டு வந்து இட்ஸ் குவைட் காமன் நோ. ஆர்கிடெக்ட்ஸ் பீப்புள் வில் நோ DHubனா இட் ஹாஸ் அ நேம். சம் பீப்புள் மைட் நோ மை நேம் SSR, சம் பீப்புள் வில் நோ DHub. என்கிட்டயே ஒருத்தர் வந்து ஒரு இப்போ இல்லை ஒரு 1 year பேக் வந்து சொல்லும்போது சென்னையில் வந்து ஒரு கம்யூனிட்டி இருக்குது DHubன்னு, நீங்கள் பண்ணுற மாதிரியே பண்ணுறாங்க, நான் தான் ஃபவுண்டர். இட் ஹேப்பன்ஸ். ஏன்னா நம்ம சொல்லும்போது யூ சே ஃபியூ திங்ஸ் இல்லை, ஸோ people don't remember lot of things, but the name will stand out. So Artchitecture podcast will do good. I mean that's a really nice way of putting together. ஓகே, நீங்கள் லிஸ்பன் சொன்னீங்க. இப்போ நீங்கள் ஒன்று ஸ்ட்ராங்கான ஒரு கிரிட்டிசிசம் வைக்கிறீங்க. நீங்கள் வந்து இந்தியாவில் அது இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அது ஏன் ஸ்ட்ராங்கான கிரிட்டிசிசம் சொல்கிறேன்னா, இந்தியா இஸ் அ ரிச் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ். இந்தியா இஸ் அ யூனியன் ஆஃப் கல்ச்சர்ஸ். இந்தியா ஆஸ் சச் இந்தியாவுக்குன்னு கல்ச்சர் எதுவும் கிடையாது. தமிழ் கல்ச்சர் இருக்குது, பெங்காலி கல்ச்சர் இருக்குது, மராட்டி இருக்குது, பஞ்சாபி கல்ச்சர் இருக்குது, இந்த குஜராத்தி ராஜஸ்தானி இருக்குது, நார்த் ஈஸ்ட் இருக்குது, கேரளா இருக்குது. இதெல்லாம் சேர்த்தது தான் வந்து இந்தியா. ஸோ இட்ஸ் ரிச். இது இந்தியன் ஆர்கிடெக்சர்னு ஒன்று கிடையாது. தட்ஸ் ஆல். இது நான் ஸ்டடி பண்ண வரைக்கும் இந்தியன் ஆர்கிடெக்சர்னு என்னென்னா, இப்போ இங்கே வந்து நம்ம செட்டிநாடு வீடுன்னு சொல்கிறோம். இதே கோயம்புத்தூர் போனீங்கன்னா தொட்டிக்கட்டு வீடுன்னு சொல்லுவாங்க. ஐ வென்ட் டு பீகார், அதே வீடு இருக்குது, அதுக்கு அவன் ஒரு பேர் சொல்கிறான். ராஜஸ்தானில் அப்படியே வீடு இருக்குது, அதுக்கு அவன் ஒரு பேர் சொல்கிறான். ஸோ திஸ் இஸ் இந்தியன் ஆர்கிடெக்சர். அப்படி ஒரு ஆர்கிடெக்சர் முன்னாடி இருந்திருக்கு. பட் இல்லாமல் ட்ராவலே ஆகாது. அந்த ஒரு டிசைன் இங்கேருந்து அவ்வளோ தூரம் அந்த காலத்தில் ட்ராவல் ஆகுதுன்னா சொல்லுங்கள். அந்த எனக்கு செட்டிநாடு தெரியும், கோயம்புத்தூர் சைடு என்ன சொன்னீங்க? தொட்டிக்கட்டு வீடுன்னு சொல்லுவாங்க. என்ன அதோட ஃபீச்சர்? சேம் அதே தான், நடுவில் முற்றம் வச்சு சுற்றி தொட்டி கட்டி வீடு. தொட்டினா கீழே அந்த இது அது மைட் பி இருக்கலாம், நடுவில் முற்றம் இருக்கும், சுற்றி ரூம். செட்டிநாடு வீடுக்கே வந்து திங் ஊரை சுற்றி 4 இடத்துலையும் வாட்டர் பாடி வச்சுருப்பாங்க. இங்கே கலெக்ட் பண்ணுறதாங்க. இப்போ ஒன்று குளிக்க, ஒன்று இது பண்ண, ஒன்று இது பண்ண அப்படின்னு வச்சுருப்பாங்க.
ஹீட்டுக்காக அந்த இது ஆமாம் வச்சுருப்பாங்க. ஸ்லோ ரூப் அந்த அவங்களோட ஏர் history பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன். அவங்க தே லாஸ்ட் எவ்ரி திங் இந்த சீல போனதுனால தே வாண்டட் அ ட்ரை பிளேஸ். அந்த இதுவே ஹைட்டாக பண்ணுவாங்க. அந்த கூலிங்காக அந்த வால் திக்னஸ், அந்த லைம், அந்த மார்டர் பிளாஸ்டரிங், வுட்டு ஆப்வியஸ்லி அவங்களுக்கு பர்மாலேருந்து வந்திருக்கும். ஸோ அதுக்குன்னு அந்த ஆர்கிடெக்சர் கேரக்டர் இப்போ தான் கேரக்டர் அது. ஆமாம். அப்போ வந்து வாட் எவர் தே வாண்டட் நெசசிட்டிக்காக. இல்லை அது என்னென்னா அது ட்ராவல் ஆகிருக்கு பாருங்கள் இங்கேருந்து அவ்வளோ தூரம். இட் ட்ராவல்ட் ஆல் ஓவர் இந்தியா அதே டிசைன். எனக்கு அதை பார்த்தோன்னே ஐ வாஸ் அமேஸ்ட். இங்கேருந்து பீகாருக்கு எப்படி அது போச்சு? ராஜஸ்தானில் இருக்குது அதே மாதிரி வீடு இருக்குது. அது கிளைமேட் நம்ம அந்த கிளைமேட் அதுவும் சிட்டியில் இல்லை, அந்த ரூரல் வில்லேஜஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வில்லேஜஸ்குள்ளே அந்த மாதிரி வீடுகள் இருக்குது. அந்த அதே ஸ்டைல் ஆஃப் அந்த முன்னாடி இருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஹாட் அண்ட் ட்ரைனா அந்த பெல்ட் மட்டும்தான். மற்ற இதெல்லாம் கொஞ்சம் ஹாட் அண்ட் ஹியூமிட் தான். நீ அந்த சைட் போயிட்டீங்கன்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலை வெஸ்டர்ன் காட்ஸ் வந்துடும். ஸோ அது ட்ரை கிடையாது. இங்கே சி சைடில் இருக்கிறது எல்லாமே ஹாட் அண்ட் ஹியூமிட். அந்த போர்ஷன் இருக்குல்ல, அந்த அந்த செட்டிநாடுன்னு சொல்லுவாங்க, காரைக்குடி, அதெல்லாம் வந்து ட்ரையான இடம். ஸோ அது வந்து அந்த ஆர்கிடெக்சர் இஸ் யூனிக் பிகாஸ் ஆஃப் தட். மற்ற வேற எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. நம்ம வேற என்ன இந்த அக்ரஹாரம் ஸ்டைல் ஆஃப் இது பார்ப்போம், பார்த்துருக்கீங்களா? இந்த தெருவில் ஆரம்பிச்சு அந்த தெரு அதெல்லாம் அந்த கோயிலை சுற்றி இந்த திருநெல்வேலி, தஞ்சாவூர் அந்த சைட்லாம் வரும். ஸோ அதுவும் வேற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த கிரிட்டிசிசம் வைக்கும்போது why I call it a strong na, because we have all of this and there are streetscapes, but what happens is urban centersல இப்போ அதெல்லாம் போகுது. ஏன்னா it's all commercialized, capitalized இல்லையா? ஸோ once capitalism comes in, everything is money. நீங்கள் எனி ஒரு பீச் ஃப்ரண்ட் போங்க உலகம் ஃபுல்லாக, ஒரு ட்ராவல் ஸ்பாட்டுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே டூரிஸ்ட் வருவாங்க, இது பண்ணுவாங்க. அதை நம்மளால் இங்கே பண்ண முடியாது. இல்லை இப்போ அந்த ஊர் கமர்ஷியல் ஆகலையா? அந்த ஊரில் குளோபலைசேஷன் நான் பண்ணக்கூடாது. சரி, நான் என்ன சொல்கிறேன், அதை நம்ம இப்போது அவன் வந்து யூரோப்பியன் ஆர்கிடெக்சருக்கு தகுந்த மாதிரி அதை பண்ணியிருக்கான். இந்தியன் ஆர்கிடெக்சருக்கு தகுந்த மாதிரி இந்தியன் ஸ்கல்ப்சர்ஸ் வைங்க. இப்போ சென்னையில் வச்சுருக்காங்கல்ல, எவ்வளோ இடம் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் ஸ்கல்ப்சர்ஸ் எவ்வளோ இருக்குது, அது எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த மாதிரி ஒய் கேன் வி டூ எவ்ரிவேர் அக்ராஸ் இந்தியா? பேசிக்கலி ஒரு தேர் சம்திங் கால் அர்பன் ஆர்ட்ஸ் கமிஷன். டெல்லியில் வந்து டெல்லி அர்பன் ஆர்ட்ஸ் கமிஷன் ஒன்று இருக்குது. நீங்கள் பில்டிங் பிளானிங் பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி டெல்லி அந்த டிடிஏவா டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிகிட்ட பெர்மிஷன் வாங்குவோம். டெல்லி அர்பன் ஆர்ட்ஸ் கமிஷனில் இந்த ப்ராமினென்ட் ஆர்கிடெக்ட்ஸ் வில் பி தேர். அவங்க அதை பார்த்துட்டு அவங்க அப்ரூவ் பண்ணணும் பப்ளிக் பில்டிங்ஸ். அந்த ஃபீச்சர்ஸ் இருக்கா, அந்த கல்ச்சுரல் ஃபீச்சர்ஸ் இருக்கா, அர்பன் டிசைன் ஃபீச்சர்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அவங்க அப்ரூவ் பண்ணி கொடுக்கணும். இட்ஸ் அ திங்க் டேங்க். பட் அது எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கா இல்லையான்றது எனக்கும் தெரியாது. பிகாஸ் ஐ டோன்ட் ப்ராக்டிஸ் இன் டெல்லி, ஸோ ஐ டோன்ட் நோ. சென்னையில் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. சென்னை அர்பன் ஆர்ட்ஸ் கமிஷன்லாம் கிடையாது. We just have CMD and we have the bylaws. செட்பேக்கே விடாமல் இருக்கணும். செட்பேக்கே விடாமல் தான் நம்ம பண்ணோம். 2 FSI கொடுத்துட்டாங்க. இல்லை மொத்தையாவது பால்கனி மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதுவும் கிடையாது. ஸோ யூ வாண்ட் டு டாக் அபவுட் இட், யூ வாண்ட் டு பி இன் த டிஸ்கஷன். இது தட்ஸ் யுவர் லார்ஜர் விஷன். லிஸ்பன் சொன்னீங்க, வேற ஏதாவது இந்த மாதிரி பிளேசஸ் எனிதிங் இந்த சைடில்? ஆஸ்திரேலியா சைடு ஆஸ்திரேலியா நெவர் ட்ராவல் டு ஆஸ்திரேலியா. நான் போனதில்லை. இந்த தாய்லாந்து, இந்தோனேஷியா, நான் டோட்டலாக ஏஷியா போனதே இல்லை. ஸ்ரீலங்கா, யூரோப், யூஎஸ். ஆமாம், யூஎஸ் அவ்வளோதான். நார்தன் சவுத் அமெரிக்கா நிறையா போயிருக்கேன். ஐ பீன் டு சவுத் அமெரிக்காவில் நிறைய பிளேசஸ் போயிருக்கேன். மெக்சிகோ, அது எல்லாமே ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஈவன் ஐ வென்ட் டு சல்வடார், டாலிஸ் ஊர். பட் அங்கே நீங்கள் அந்த அளவுக்கு எதையும் பெருசாக பேசுகிற மாதிரி. பட் இப்போ மெக்சிகோவில் they have their own culture. உங்களை கேட்க வரும்போது என்னன்னா, ஐ நோ யூ ஆர் குட் இன் ஸ்கெட்சிங். ஐ ஹவ் சீன் யுவர் ரஃப் ஸ்கெச்சஸ், அமேசிங்காக இருக்கும். அண்ட் ஐ ஆல்சோ நோ யூ ஹேவ் அ டீம் ஃபார் 3D வியூ, ட்ராயிங், டீட்டெயிலிங் எல்லாமே. ஹவு டு யூ பேலன்ஸ் பிட்வீன் டெக்னாலஜி அண்ட் ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு ஹியூமன் ஸ்கில்ஸ்? வென் ஐ சே டெக்னாலஜி, ஐ எம் டாக்கிங் அபவுட் ஆல் டெக்னாலஜிஸ். 3D பிரிண்டிங் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? ஏஐ, பேராமெட்ரிக், இந்த சாஃப்ட்வேர்ஸ், இதெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் இதில் ரேல பண்ணுறீங்க? லைக் ஹவு டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நீங்கள் சொல்கிற ஏஐ, வி ஒர்க் வித் கேஜெட்ஸ், விஆர் வரைக்கும் பண்ணுறோம். அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். வர்ச்சுவல் ரியாலிட்டி பண்ணுறோம். வர்ச்சுவல் ரியாலிட்டியில் இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் வி ஆர் எட் டு டூ, பட் அது இன்னும் பார்க்கல. அந்த கிளைண்ட்டோட பிளாட்டில் போய் ப்ராப்ளி ஒரு பெரிய நமக்கு தேவை ஒரு பெரிய ஒரு கேபிள் தான் வச்சுட்டு அவங்க பிளாட்டுக்குள்ளேயே நடந்து போய் கட்டுறதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்குன்றது நீங்கள் சொல்கிறது வந்து இட்ஸ் கால் மிக்சட் ரியாலிட்டி. மிக்சட் ரியாலிட்டி, ஓகே. வர்ச்சுவல் ரியாலிட்டி நீங்கள் இப்போ வச்சுருக்கீங்களா? நானும் வச்சுருக்கேன் வர்ச்சுவல் ரியாலிட்டி. அந்த போட்டுட்டு டிசைனை வர்ச்சுவலாக அவங்க பார்க்குறது, கேளில் பார்க்குறது. ஏஆர் ஆக்மெண்டட் ரியாலிட்டின்றது நம்ம ஒரு ஸ்க்ரீன் வழியாக பார்க்குறது. நம்ம இது வழியாக பார்த்தோன்னா அங்கே 3Dயாக ஸ்க்ரீன்குள்ளே தெரியும். தட் இஸ் ஆக்மெண்டட் ரியாலிட்டி. அது இதில் வரும், டேப்லெட்டில் வரும், அந்த மாதிரி. ஐ திங்க் நீங்கள் வந்து யூ ஷுட் ட்ரை. உங்களுக்கு யூஎஸ், துபாயில் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் வி கைஸ் ட்ரைட். அது பேர் என்ன, ஆப்பிள் விஷன் ப்ரோ. ஒரு 1 month பேக் ஐ ஹேவ் அ ஃப்ரெண்டு, தே ஆர் இன்டு விஆர் டெவலப்மெண்ட்.
துபாயிலேருந்து வந்த உடனே கால் பண்ணி விஷன் ப்ரோவுக்கு யூ ஹேவ் டு கம் அண்ட் செக், பிகாஸ் ஐம் கொஞ்சம் எனக்கு அந்த டெக் என்தூசியாஸ் நான். ஏஆர் விஆர் ஊருக்கு முன்னாடி எல்லாத்தையும் கொண்டு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஐ வெண்ட் அண்ட் லுக்ட் அட் இட். இட்ஸ் அமேசிங். லைக் அந்த ஒர்க் பிளேஸ் லைக் லிட்ரலாக எப்படின்னா யூ கேன் சிட் எனிவேர் அண்ட் மேக் யுவர் ஒர்க் பிளேஸ். நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்துட்டு யூ கேன் ஹேவ் ஏ ஒர்க் ஸ்டேஷன் ஹியர், மூவி இருக்கலாம், எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் வேணாம், ஐ வாண்ட் டு சிட் இன் த மூன் அப்படி ஒர்க் பண்ணால் அந்த அட்மாஸ்பியர் சவுண்டோட வரும். விஷுவல்ஸ் ஆர் ஸோ ரியலிஸ்டிக். அந்த டைனோசர்லாம் வந்ததுன்னா நான் லிட்டரலாக பயந்துட்டேன். அண்ட் ஈஸ் ஆஃப் இது ஆப்பிள் விஷன் ப்ரோவில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, விச் ஐ திங்க் யூ வில் லவ். லெட்டஸ் சே இப்போ இங்கே என்ன எழுதியிருக்கு ரோட். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, நீங்கள் விஷன் ப்ரோ போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து அது ஹைலைட் ஆகும். ஓ, இட் டிடெக்ட்ஸ் யுவர் ஐபால்ஸ், அந்த கார்னியா ரெட்டினா டிடெக்ட் பண்ணுது. இதாகும். நீங்கள் ஃபஸ்ட்டே கேன் ஜஸ்டர் நீங்கள் இங்கே வச்சுட்டு இப்போ போட்டிருக்கீங்க, அங்கே பார்க்குறீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் இப்படி தட்டினா போதும், ஓப்பன் ஆகிடும் அந்த ரோடு. ஓ எக்ஸலென்ட். ஓகே, நீங்கள் இங்கே கை வச்சுட்டு இப்படி நீங்கள் ஹேண்ட் ஜெஸ்டரில் நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணுறீங்கல்ல, லிட்ரலாக அதில் வந்து இப்படி இப்படின்னா தண்ணா போயிடும். இட்ஸ் அமேசிங். ஃபோட்டோஸை 3D டெப்த்தில் காட்டுறாங்க. ஐ திங்க் யூ ஷுட் ட்ரை. அது நீங்கள் கண்டிப்பாக யூஎஸ்லேருந்து வந்தால் இன்னும் செகண்ட் வெர்ஷன் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகே ஓகே, கம்மிங் பேக் டு யூ, நீங்கள் விஆர் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. யூ யூஸ் விஆர். இது 3D பிரிண்டிங் ட்ரை பண்ணி 3D பிரிண்டிங் ட்ரை பண்ணலை இது வரைக்கும். ப்ராப்ளி கன்ஸ்ட்ரக்ஷனில் இப்போ தான் 3D பிரிண்டிங் வருதுன்னு கேள்விப்பட்டேன், பட் அது தெரியல. எனக்கு தெரிஞ்சு அடிட்டிவ் பிரிண்டிங் எப்படின்னா இவங்க ஆட் ஆன் பண்ணிக்கிட்டே பண்ணலாம். நான் இதுக்கு யூஸ் பண்ணதில்லை. என் குழந்தைங்களுக்காக நான் ஒரு ட்ரை பண்ணி டாய்ஸ் பிரிண்ட் பண்ணேன். அது எப்படின்னா அந்த மருதாணி போட்டால் வரும்ல, அதே இதை நீங்கள் அடிட்டிவாக பிரிண்ட் பண்ணால் எனிதிங். ஸோ நீங்கள் குயிக்காக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா, இஃப் யூ ஹேவ் அ 3D பிரிண்டர் தென் இட் வில் ஹெல்ப். ஏன்னா நீங்கள் சொல்லும்போது, நீங்கள் ஒன்று சொல்லும்போது இந்த டைம் நான் பார்க்குறேன்ல, மோல்டு எடுத்து அதில் போட்டு இது பண்ண திரும்ப பண்ணுறது இல்லை. இதில் இப்போ 3D பிரிண்டிங்க்கும் மேனுவலாக செய்கிற, இப்போ நாங்கள் இதை மேனுவலாக செய்கிறோம், பட் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ 3D பிரிண்டிங்கில் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்து 3D அது பிரிண்ட் ஆகி வந்துடும். இப்போ நாங்கள் செய்கிறப்ப என்ன பண்ணுவோம்னா, அதை செஞ்சுட்டு அந்த ஆப்ஜெக்ட்லேயே எனக்கு அந்த நேரத்தில் ஒரு மாடிஃபிகேஷன் வேணும்னு தோணும், பண்ண முடியாது. அது 3D பிரிண்டரில் பண்ண முடியாது. ஸோ அது மேனுவலாக பண்ணணும்னா பண்ணிக்கலாம். புரியுது. அது 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 ஆக்சுவலாக அந்த டெக்னாலஜிக்கும் மேனுவலுக்கும் உண்டான ஒரு வித்தியாசம். இதை அந்த ஷேப்பை இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் கூட்டலாமே, இன்னும் கொஞ்சம் குறைக்கலாமேன்னு தோணும். அது ஆப்வியஸாக மேனுவலாக தான் செய்ய முடியும். ஃபைன், பாயிண்ட் நோட். நம்ம நீங்கள் பண்ணுறதுக்கு இதுதான் லைக் உங்களோட டிசைன் ப்ராசஸ் அந்த ஐட்ரேஷனுக்கு மேனுவலாக பண்ணுறது இட் இஸ் ஃபைன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் லைக் ChatGPT, ரெண்டரிங், அதெல்லாம் யூஸ்வலாக நாங்கள் யூஸ் பண்ணுறது. அது இன்னும் அதெல்லாம் பண்ணிட்டு எலிவேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இதில் ட்ரை பண்ணுறோம், இல்லை மிட் ஜேர்னியில். பட் எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன நினைக்கிறோன்றது அதில் எக்ஸாக்டாக வர்றதில்ல. அது நான் ஒன்று சொல்கிறேன். நம்ம ஆஃப்டர் திஸ் மீட்டிங் நான் ப்ராப்ளி மகேந்திரன் சார் நம்மளாம் ஒரு மீட்டிங்கில் இருப்போம். நான் ஒன்று சொன்னேன் இல்லையா, என்னோட இன்னொரு ஆர்கிடெக்ட் சமீர் காலைல காட்டினேன். ஸோ he has this thing called prompt architects. அதில் என்னென்னா we are doing research using AI. One of the ideas is to create a community of architects who are good in இது. Prompt architectsனு எதுக்கு வச்சுருக்கோன்னா, architects create problems, engineers will come and solve it. ஸோ ஆர்கிடெக்ட்ஸ் வந்து டெவலப்லாம் பண்ண முடியும், பட் அவங்க என்ன டெவலப் பண்ணோம், ப்ராப்ளம் கிரியேட் பண்ணோம்ல, அது நம்மளால் பண்ண முடியும். ஸோ we are doing research, ideation to do something. So you will also be interested probably. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு நாள். ஸோ அதில் சம் ஏஐ கம்பெனிஸ் அப்ரோச்சஸ் சமீரை என்ன அந்த மாதிரி பண்ணிவிட்டு, பிகாஸ் ஐ யூஸ் ஏஐ ஃபார் லாட் ஆஃப் திங்ஸ். என் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுவேன், வீடியோ க்ரியேஷன், சோஷியல் மீடியாக்கெலாம் நிறைய யூஸ் பண்ணுவேன். எனக்குலாம் அவதார் க்ரியேட் பண்ணிலாம் வச்சுருக்கேன். என் டோன்லேயே நான் போகாமல் இது கொடுத்தா பண்ணேன். ஸோ அதில் வி ஹாவ் ஃபியூ டூல்ஸ். கண்ட்ரோல், இப்போ மிட் ஜர்னியில் அந்த கண்ட்ரோல் இருக்காது, பட் கண்ட்ரோல்டாக ஹவு டு யூஸ் ஏஐ அதை வந்து பண்ணுறோம். அண்ட் தேவ் கிவன் அஃப் நேற்று மார்னிங் தான், இன்ஃபேக்ட் நேற்று மார்னிங் தான் தேவ் கிவன் எக்ஸ்க்ளூசிவ் டீலர்ஷிப் ஃபார் தட் என்டையர் ஏஐ டூல் ஃபார் இந்தியா. ஐ கான்ட் நேம் த டூல், ஏன்னா சைன் பண்ணல, பட் இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் அன் ஆர்கிடெக்ட். ஓகே, ஃபேமஸ் ஆர்கிடெக்ட் ஹூ இஸ் ஃபேமஸ் ஃபார் கான்க்ரீட் பில்டிங்ஸ். எவ்ரிபடி இன் இந்தியா வில் நோ. த ஃபவுண்டிங் டீம் ஹேஸ் அன் ஆர்கிடெக்ட் தர் யூஎஸில். ஸோ அது எப்படின்னா, யூ நெஸ்ட் நீட் டு ஹேவ் அ ட்ராயிங் அண்ட் மூட் இமேஜஸ் என்ன காட்டினீங்கன்னா ரெண்டர் ஆகிடும். கண்ட்ரோல்டாக அதில் ஒன்று மட்டும் மாற்றணும் அப்படின்னா அதை மட்டும் மாற்றலாம். தட்ஸ் வை த ஃபவுண்டிங் டீமில் ஒரு ஆர்கிடெக்ட் இருக்காங்க. ஸோ வாட் வீவ் டேக்கன் தெம் இஸ், வி செட் ஓகே ஃபைன், வில் டேக் ஃபார் ஹோல் இந்தியா. நான் சவுத் இந்தியா மட்டும் கேட்டேன். தே ஆர் லைக்
எடுத்தா ஃபுல் இந்தியா எடுங்க. ஏன்னா சவுத் இந்தியாவுக்கு மேலே ஐ டோன்ட் பிலீவ் இன் இட். அது ஒன்றுமே இல்லை. பாம்பே டெல்லியை தூக்கிட்டா இந்தியாவே கிடையாது. சவுத்தில் எல்லா 6 ஸ்டேட்டுமே சரியான ஸ்டேட். தேவர் லைக் ஓகே நாங்கள் ட்ரைனிங் பண்ணுறோம், மார்க்கெட்டிங் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். டெக்னிக்கல் இதை அவங்க பண்ணுவாங்க. ஸோ ஐ கனெக்டிவ் வித் அண்ட் Samir வந்து he uses AI for it lot of things and we are planning to come up with ஒரு ஃபர்முக்கும் அவங்க டிசைன் ப்ராசஸ் how they use AI அவங்களோட டிசைன் ப்ராசஸ்க்கு எந்தெந்த டூல்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி we are coming up with it. Prompt architects, so that is something that you'll be interested. Yeah, sure, we will save be time and it is curious, it will make you curious. Okay, so இது நம்ம during the break I had this question. என்னன்னா add space much we do unique designs. No design is repeated. நான் பண்ண எந்த 350+ projects repeat ஆகல. We are doing it unique. There are certain details which I keep improving, but they are standard detail. Like I have a skylight detail which is very unique. அதாவது hot air rises up, stack ventilation, but it will be kept using sun pass study. So self shadow 2 மணிக்கு மேலே வெயில் உள்ள வரக்கூடாது. காற்று வெளியில் போக லூவர்டு இது இருக்கும். லூவர்டு இருக்கிறதுனால மழை உள்ள வராது. மஸ்கிட்டோ மெஷ் இருக்கும். கிளாஸுக்கும் அந்த கிரில்லுக்கும் கேப் விட்டுருப்போம். ஸோ தட் சம்மன் கேன் ஓப்பன் அண்ட் மெயின்டைன். யூ அண்டர்ஸ்டாண்ட் லைக் அங்கே டோர் கொடுத்துருப்போம். அண்ட் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி டெவலப் பண்ணி வச்சுருக்கேன். நவ் திஸ் இஸ் ஒன் டீட்டெயில் அண்ட் கீப்ஸ் சேஞ்சிங். அது மாதிரி கிரில் டீட்டெயில் ஐ வில் நாட் சேஞ்ச். மெயின் டோர் சர்டன் பேராமீட்டர்ஸ் ஐ வில் நாட் சேஞ்ச். அதாவது டிசைன்ஸ் மாற்றுவோம், பட் அந்த டீட்டெயிலிங் நான் மாற்ற மாட்டேன். ஓகே. இப்போ எனக்கு வர கிளைண்ட்ஸ் வந்து ஐ எம் அ டிசைனர், ஐம் அன் ஆர்கிடெக்ட், ஐ டிசைன், தட் இஸ் மை ஃபோக்கஸ். பட் ஒரு 1 or 2 out of 10 projects வந்து sometimes I execute. Okay. But that is not our strength. But clients ask us to execute because அதில் வந்து they like our work, they like our professionalism, they like the clarity, transparency and they are impressed with the design. நீங்களே பண்ணாதான் கரெக்டாக வரும், பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. We are trying to do it and they agree to it. We are easily 5% more than a normal contractor. 5% தான். எனக்கு என்ன டவுட்டுன்னா, நீங்கள் இப்போ சொல்லும் போதெல்லாம் ஐ டோன்ட் வாண்ட் டு புட் அ நம்பர் 5%, 10%, பட் ஃபார் ஷுர் ஐ நோ திஸ் த காஸ்ட் ஆஃப் வாட் யூ ஆர் டூயிங் கேனாட் பி கம்பேர்ட் அட் ஆல் வித் எனிபடி. ஏன்னா தட் ஷுட் பி அன் ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசன் எனிவே. ஓகே, உங்களுக்கு இப்போ ரேல வர்றதுக்கு நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? லைக் ஆர் பீப்புள் அக்ரீயிங் டு த கான்ட்ராக்டிங் பார்ட்? ஆர் பீப்புள் வேல்யூவிங் த டிசைன்? ஆர் தே கிவிங் யூ இனஃப் டைம் அந்த ப்ரோட்டோடைப்? லைக் ஹவு இஸ் யுவர், ஏன்னா ஐ சி லாட் ஆஃப் பேஷன். நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க, ஸ்கெச் பண்ணுறீங்க, எல்லாம் எப்படியாவது அதில் வரணும், ஐட்ரேஷன், ப்ரோட்டோடைப் எல்லாம் பார்க்குறேன். பட் எண்ட் ஆஃப் த டே ஹவு டு யூ மேனேஜ் த கன்ஸ்ட்ரக்ஷன்? லைக் வாட் ஷுட் கிளைண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யூ? லைக் இல்லை, இப்போ ஆக்சுவலாக நான் யூஎஸ்லேருந்து இங்கே வந்த உடனே கொஞ்ச நாள் இன்டீரியர் பண்ணிட்டு அப்புறம் ஆர்கிடெக்சர் பில்டிங் டிசைன் கொடுக்க ஆரம்பித்தப்போ வாட் வி ஃபெல்ட் இஸ் டிசைன் கொடுத்துருவோம். எக்ஸிக்யூஷன் ஸ்டேஜில் போய் இது நம்ம நினச்ச மாதிரி வந்திருக்குமானா அந்த கான்ட்ராக்டர் காஸ்ட் ஓரியன்டாக மட்டும்தான் ஒரு கட்டடத்தை கட்டுவாங்களே தவிர டிசைன் ஓரியன்டாவோ அதில் எதுவுமே இருக்காது. அப்போது அந்த இடத்துல நம்ம என்ன நினச்சோமோ அது வந்திருக்காது. இப்போ வரலைன்னா உடனே கிளைண்ட்டை கூப்பிட்டு இது இந்த இடம் தப்பு, சரி பண்ணுன்னு சொன்னால் நீங்கள் வந்து முதல்ல வேற யாரோ கான்ட்ராக்டர் வச்சு தான் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமாம் அவங்க பண்ண ஆரம்பிக்கல, அவங்க பண்ணது உங்களோட டிசைன் அவுட்புட் வரல. ஃப்ரஸ்ட்ரேஷனில் நம்ம டிசைன் பண்ணால் நம்மளே எக்ஸிக்யூட் பண்ணால் தான் வரும்ன்றது தான் யூ ஸ்டார்ட். எக்ஸாக்ட்லி நாங்கள் ரொம்ப போராடிட்டோம். அதாவது அந்த தான் கான்ட்ராக்டர் வந்து இஸ் அ கான்ட்ராக்டர், அவ்வளோதான். அவங்களுக்கு அந்த ஐடியாலஜியே இருக்காது சுத்தமாக. ரெண்டாவது, ஒரு தப்பு பண்ணிட்டான்னா அந்த தப்பை சரி பண்ணுன்னா உடனே அதுக்கு ஒரு காஸ்ட் இம்ப்ளிகேஷன் போயிடும் கிளைண்ட்டுக்கிட்ட. தப்பு அவங்க பண்ணியிருப்பாங்க, பட் அது காஸ்ட் இம்ப்ளிகேஷன் கிளைண்ட்டுக்கு போகும். இப்போ இதை நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இப்போ நான் இங்கே டிசைன் பண்ணி இதை நாங்களே கட்டுறப்ப அந்த பேஷனோடு கட்டுறோம். வி இன்ஹேல் த டிசைன், அது அந்த அவுட்புட்டு தான் வரும். ஸோ அதுக்குண்டான ஒரு டீம் நாங்களே ரெடி பண்ணி, எப்படி நான் ஆர்டிசன்னு சொல்லி எனக்கு ஒரு டீம் ரெடி பண்ணமோ அதே மாதிரி இதுக்கு ஒரு டீம் வச்சு அதை ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து அதுவும் வி ஹேவ் ஸ்பெசிஃபிக் ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த ஒரு 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 டாய்லெட்டுன்னு வச்சிங்கன்னா எல்லாருமே டாய்லெட் யூஸ்வலாக முடிச்சிருவாங்க. நாங்கள் அப்படி இல்லை, 1.5 அடிக்கு வி டூ காங்க்ரீட் வால். அங்கே வாட்டர் இன்க்ரீடியன்ஸ் இருக்கக்கூடாதுன்றதுனால அப்படி ஒவ்வொரு இதுக்கும் வி ஹேவ் சர்டன் பேராமீட்டர்ஸ். க்யூப் டெஸ்ட் ப்ராப்பராக பார்ப்போம், அப்புறம் பிளாஸ்டிக் முடிஞ்சதுக்கப்புறம் ஹேமர் டெஸ்ட்டு, இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இவ்வளவு டீட்டெயிலிங் பார்த்து அந்த பேஷனேட்டிவாக அதை கட்டுறோம். இப்போ கட்டிகிட்டே இருக்கிறப்போ எனக்கு ஒரு இடம் பிடிக்கலைன்னா ஐ மீன் இட், இது என்னோட நிறைய கிளைண்ட்ஸுக்கு தெரியும். அந்த இடத்துக்கு நான் போனேன்னா இது சரியில்லைன்னா அதை நான் எடுத்துருன்னு சொல்லிடுவேன், இடிச்சிருன்னு சொல்லிடுவேன். ஆனால் அந்த காஸ்ட் இம்ப்ளிகேஷன் கிளைண்ட்டுக்கு போகாது. கட்டுற டிசைனில் நாங்கள் பண்ணி கட்டுற டிசைனில் தப்பு வந்ததுன்னா வி வில் பேர்.
அது அது வந்து பிகாஸ் வி டூ இட் பை பேஷன். இது தேவையில்லாமல் கிளைண்ட்டுக்கிட்ட போய் வர்றோன்றது இருக்கக்கூடாது. ஸோ அந்த அந்த டிசைன் நான் என்ன பிலீவ் பண்ணுறேன்னா, டிசைன் ஆர்கிடெக்சரல் டிசைனாக இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், இன்டீரியராக இருக்கட்டும், இது மூணுமே ஹேஸ் டு கோ ஹேண்ட் வித் ஹேண்ட். ஒரு இந்த விஷயத்துலேருந்து இதை ஒருத்தர் செய்கிறாரு, இதை ஒருத்தர் செய்கிறார், இதை ஒருத்தர் செய்கிறாருன்னா சரியாகவே வராது. அது கண்டிப்பாக அந்த கோஆர்டினேஷன் இருக்கவே இருக்காது. ஒரு கிரியேட்டர் நினச்சதை அங்கே கொண்டு வரவே முடியாது. கொண்டு வரணும்னா அந்த கிரியேட்டர் ஆரம்பத்திலேருந்து எடுக்கிறத ஃபுல்லாக அந்த ப்ராசஸ் த்ரூ போய் ஹேண்ட் ஓவர் கொடுத்தாதான் அந்த இது வரும். இது ஆக்சுவலாக சூப்பரான கோட்டு நீங்கள் சொன்னது. We inhale the design and that's why we are the best people to do contracting because we do it with passion. Passion, of course. It was a beautiful quote. We inhale the design. Right. So yeah, so உங்கள்கிட்ட இப்போ clients வராங்க அப்படின்னா, so there's no question of going to another contractor because I don't think any contractor will do even 10-20% of the efforts that you put. So, but the only thing is, I'm amazed that your clients are understanding this and giving you the time and money to do it. இல்லை, அதில் ரெண்டாவது இது வந்து ஃபாரின் மெட்டீரியல்ஸ் நிறைய இன்வால்வ் ஆகிருப்பாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஜிஎஃப்ஆர்சி வர வேண்டிய இடத்துல வரும், சிவில் ஒர்க்லேயே எஃப்ஆர்பியை கொண்டு வருவோம். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு கான்ட்ராக்டர்னால செய்ய முடியாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கோட்டே வாங்க முடியாது. பில் ஆஃப் குவான்டிட்டி கொடுத்து டெண்டரில் கோட்டே வாங்க முடியாது, பண்ண மாட்டாங்க. நாங்கள் பில் ஆஃப் குவான்டிட்டி கொடுக்குறதுக்கே இங்கே கான்ட்ராக்டர்ஸ் வந்து ரேட் பர் ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுக்குறவங்க தான் இருக்காங்க. பில் ஆஃப் குவான்டிட்டி கொடுத்து ஃபுல் பில் ஆஃப் குவான்டிட்டி கொடுத்து ஆர்கிடெக்சர், ஸ்ட்ரக்சர், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங் கொடுத்தா ரேட் பர் ஸ்கொயர் ஃபீட்டில் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தே ஸ்டில் டூயிங் இட். அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ல வந்து எனக்கு இது அடிஷ்னல் அது அடிஷ்னல் கேட்குறாங்க. ஸோ தட் இஸ் ஸ்டில் அ ப்ராப்ளம். நான் ஒரு கான்ட்ராக்டிங் ப்ராஜெக்ட் எடுத்து தெரியாமல் ஒரு சப் கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்தேன் பிகாஸ் ஐ குடன்ட் கண்டினியூன்னு. இதே தான் லாஸ்ட் மினிட்ல வந்து இது வராது அது வராது இது வராதுன்னு சொல்லி ட்ராக் ஆகிட்டே இருக்குது. எங்களோட ரெப்புடேஷனே போகுது. எங்களோட ரெப்புடேஷன் போகக்கூடாது. நீங்கள் சொன்ன அதே தான். அந்த ஆள் போயிட்டாலும் நாங்கள் கையிலேருந்து ஒன்று காசு கொடுத்துட்டு கிளைண்ட்டுக்கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணி கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. பட் கிளைண்ட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்க வந்து சரி ஓகே நீ தப்பு பண்ணிட்டீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, யூஆர் அட்லீஸ்ட் ஓனிங் அப்புன்னு சொல்லி பண்ணுறாங்க. ஸோ வென் பீப்புள் கம் டு ரே, தே கம் for design as well as they have to come for the design first because of course customized design and uniqueness. The way I see it, they should come for the artistic touch that you bring to their lives, their spaces. Execution, you do it with passion, and there are certain ethics that you follow in your work. If I'm not wrong, financial ethics as well as professional ethics, and I don't think anybody can constrict whatever you are doing. Prototyping பண்றதுக்கே போயிடுவாங்க. Very very unique thing. How about collaborations? Have you collaborated with other architects, other promoters அந்த மாதிரி? ஆர்கிடெக்ட்ஸோட கொலாபரேட் பண்ணி we did lot of interiors. வேற ப்ரமோட்டர்ஸோட எங்க ப்ராஜெக்ட்டே ஒன்று சொன்னீங்க, பழைய கம்பெனியில் ஒரு ப்ராஜெக்ட். ஆமாம் பண்ணின்னு சொன்னேன். சில ப்ரமோட்டர்ஸோட ஒரு 2-3 பெரிய ப்ராஜெக்ட்ஸ் கொலாபரேட் பண்ணியிருக்கோம், இன்டர்நேஷ்னல் லெவல் ப்ராஜெக்ட்ஸ். அது you do it. பட் இட்ஸ் ஜஸ்ட் ஹேண்ட்ஃபுல், நிறைய இல்லை. பட் would you be interested? அதுதான் கேட்குறேன். அந்த ப்ராஜெக்ட் அப்படி இருந்ததுன்னா explain it to me as an architect. நான் என்ன பார்க்குறேன்னா, if I get a client who is expecting your level of artistic touch, if not for the entire project, ஏதோ ஒரு ஸ்பேஸ் ஆஃப் த ஹவுஸ் இல்லை ஒரு இதில் எப்படி கேட்குறாங்கன்னா, I think you might be the better person, better company to do it than what we do at Space Mesh, to be honest. ஏன்னா that is not a focus area and I'm fine with it. பட் அப்படி பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட இப்போ இந்த மெட்டல் ஒர்க்ஸ், நீங்கள் எத்தனை டைப் ஆஃப் மெட்டல் ஒர்க்ஸ் இருக்குன்னு நீங்கள் அது அப்போ ஏதோ ஒன்று சொன்னீங்க. இல்லை, மெட்டலை பொறுத்த வரைக்கும் ஷீட் மெட்டல், காஸ்டிங் 2 இருக்குது. இப்போ இந்த மெட்டல் ஒர்க்ஸ் இதில் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ஐம் நாட் டாக்கிங் அபவுட் வெறும் அந்த ஃபேப்ரிகேஷன் மட்டும் சொல்லலை, தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். ஐம் டாக்கிங் அபவுட் an entire space or an entire interior. அந்த மாதிரிலாம் we can still collaborate. Yeah, of course. என்ன எங்களால் ஒரு ரூம் ஒரு சின்ன ஏரியா அப்படி பண்ண முடியாது. ஐ மீன் என்டையர் இப்போ நான் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வேறு பில்டர்ஸோட ப்ரொமோட்டர்ஸோட பண்ணியிருக்கீங்களான்னு, பெங்களூரோட லீடிங் ப்ரொமோட்டர் அவங்களோட ப்ராஜெக்ட் ஒன்று, ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தட் கம்பெனி as well, வேர்ல்ட்ஸ் லீடிங் ஒரு கம்பெனியோட ரிசர்ச் சென்டர் ஹார்ட் ஆஃப் பெங்களூர் ஆஃப் த சிட்டி, பெங்களூர் சிட்டியில் வந்தது. we did it. அந்த மாதிரியும் பண்ண முடியும். ரொம்ப ஹைலி எக்ஸ்க்ளூசிவ் ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம். நிறைய ஆர்கிடெக்ட்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்டீரியர்ஸ்க்கு டோட்டலாக கேட்பாங்க. எஸ் வி டூ ப்ரொவைடிங் அந்த அந்த அவங்களுக்கு அந்த டேஸ்ட் மட்டும் இருக்கணும். எனி ஆர்கிடெக்ட்ஸ் whom you can name, ஒன்று சாஸ் நான் என்னோட பழைய கம்பெனி சொல்லலாம் பிகாஸ் ஐ நோ ப்ராஜெக்ட் மதுரையில் தான். நீங்கள் சொன்னப்போ தான் ஞாபகம் வந்தது எனக்கும். பட் அது நீங்கள் ஃபுல்லாக இன்டீரியர்ஸ் ஃபுல்லாக நம்ம தான் பண்ணோம். ஸோ நான் கேட்குறேன், இப்போ இன்டீரியர்ஸ் வித் இப்போ ஆர்கிடெக்ட்ஸோட கொலாபரேட் பண்ணணும்னா லைக் ஆர்கிடெக்சர் அண்ட் மெயின் பில்டிங் டிசைன் வில் பி டன் பை ஆர்கிடெக்ட்.
இன்டீரியர் டிசைன் பண்ணிட்டு வெறும் எக்ஸிக்யூஷன் பண்ணுவீங்களா இல்லை நீங்கள் டிசைன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இன்டீரியர்ஸ் தான் அதில் டிசைன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இன்டீரியர்ஸ் தான் பண்ணுவோம் யூஷுவல் ஆர்கிடெக்டோட கொலாபரேட் பண்ணால். இப்போ நாங்களே ப்ராஜெக்ட் எடுத்து எப்படி பண்ணுவோம்னா வி ஹவ் ஆக்சுவலி தட் இஸ் த வே ஆஃப் டூயிங் பில்டிங். வைங்களேன், பிஃபோர் எக்ஸ்கவேஷன் யூ ஹாவ் டு கம்ப்ளீட் த ஹவுஸ். டிசைன் அது ஆர்கிடெக்சரல் டிராயிங்லேருந்து எல்லா ஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லா என்டையர் டிராயிங்லேருந்து இன்டீரியர் கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் பண்ணி முடிச்சிடணும். அதுக்கப்புறம் தான் எக்ஸ்கவேஷனே போகும். அப்போ ஒரு கிளைண்ட்டோட நெசசிட்டி என்னன்னு அதை எடுக்கிறோன்னா அது ஃபுல் டெலிவரி அந்த பிஃபோர் இதில் இருந்தால் தான் அது எக்ஸிக்யூஷன் ஸ்டேஜில் கரெக்டாக இருக்கும். பண்ணதுக்கப்புறம் மாற்றினோம்னா அப்புறம் இந்த ஆர்கிடெக்சரில் இந்த வாலம் இப்படி திருப்பலாமா, இன்டீரியருக்காக இது மாற்றலாமா அப்படின்னு அப்புறம் டிசைன் பண்ணோம்னா இந்த மாதிரி ப்ராப்ளம், எலக்ட்ரிக்கல் டிராயிங்கில் ப்ராப்ளம், பிளம்பிங்கில் ப்ராப்ளம், ஸ்ட்ரக்சரல் டிராயிங்கில் ப்ராப்ளம் வரும். ஆனந்தோன்றதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணிடணும் டிசைனை.